திருச்சிற்றம்பலம். ரைசனே அன்பர்க்கடியனேனுடைய பனே ஆவியோடு ஆக்கை உரை உரைகணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை பெறாமன்னும் அமுதத்தெண் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யானுன்னை உரைக்குமாறு உணர்த்தே. வேதநெறி தழைத்து ஒங்க மிகு சைவத்துறை விளங்க பூதப்பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீத வலவயற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலத் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வல திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத் தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தார் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருபாலன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதருமறைகள் தேராய் இறைவனை எல்லிக்கங்குல் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதுகை தலைமேலேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். தூக்குசி திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினான் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருக்கருணையும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய கமல விநாயகர் சச்சங்கமும் புரசை திருநெறிக் கழகமும் இணைந்து நடத்துகின்ற திருத்தொண்டர் புராண சிந்தனையை சிந்திப்பதற்கு வாய்ப்பை வழங்கிய குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்கராலே வணங்கி வருகை தந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில் எரிபத்த நாயனாருடைய அருள் வரலாற்றிலே 41வது பாடல் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நம்முடைய எரிபத்தருடைய வரலாற்றிலே சிவகாமி ஆண்டார் என்கின்ற திருத்தொண்டர் இறைவருக்கு பூப்பறித்து அலங்கல் தொடுத்து வருகின்ற திருத்தொண்டினை செய்து வருகிறார். அந்நிலையில் புகழ்ச்சோழ மன்னருடைய பட்டத்து யானை ஆற்றிலே நீராடிவிட்டு வருகின்ற பொழுது மதநீர் பொழிந்த காரணத்தினால் அந்த யானை மிகுதியான மதநீர் பொழிந்த நிலையிலே சிவகாமி ஆண்டாருடைய அந்த மலர்பணியினை அவர் இறைவருக்குரிய மலர்களை பறித்து எடுத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது அந்த யானை அவர் அந்த பூக்கூடையை தன்னுடைய கரத்தினால் பறித்து சிந்தியது. இதனை கண்டு இறைவனுடைய திருவருளை நினைந்து சிவதா சிவதா என்று சிவகாமி ஆண்டார் புலம்பி அந்த யானை அடிக்க முற்படுகின்ற பொழுது கீழே விழுந்த நிலையில் இந்த குரலை கேட்ட நம்முடைய எரிபத்த நாயனார் அந்த இடத்துக்கு விரைந்து வந்து தங்களுக்கு நேர்ந்த இந்த தீங்கினை விளைத்த அந்த யானை எங்கே சென்றது என்று கேட்க அவர் இதோ இந்த வழியே சென்றது என்று அந்த வழியினை காட்டி நிற்க நம்முடைய எரிபத்த நாயனார் இனி அந்த யானை பிழைப்பது எங்கே என்று சொல்லி அந்த யானை சென்ற வழியே சென்று யானையினை முன்பு எதிர்த்து நின்று பாகரையும் யானையையும் வெட்டி வீழ்த்துகிறார். இதை கேட்ட மன்னர் மிகுந்த கோபத்தோடு தன்னுடைய சேனையோடு அவ்விடம் நோக்கி விரைந்து வருகிறார். கடலென வந்திருக்கக்கூடிய அந்த சேனை வந்த வரவினை பார்க்கின்ற நிலையிலே குதிரையிலே வருகின்ற மன்னர் அந்த எரிபத்த நாயனார் யானை வெட்டப்பட்ட இடத்திலே நிற்பதை பார்த்து யாரோ வெட்டியிருக்கிறார்கள், சிலரால் வெட்டுப்பட்டது பட்டத்து யானை என்று நாம் கேட்டோம், ஆனால் வந்து பார்த்தால் அடியவர் ஒருவர் நிற்கிறார் என்று சொல்லி தன்னுடைய படையினுடைய வரவினை மாற்றி தான் ஒருவருமாக மட்டும் குதிரையை விட்டு கீழ் இறங்கி சென்று அவரிடத்தே சென்று வணங்குகிறார். இந்நிலையைக் கண்டு நடந்த நிலையை எரிபத்த நாயனார் எடுத்துச் சொல்ல தங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது போனதைக் கண்டு நான் மகிழ்ந்தேன். தாங்கள் இந்த யானையையும் பாகரையும் வெட்டியது போதுமா
என்று கருதி அந்த வகையில் இந்த செயல் தாங்கள் கடாவுவாரையும் விளக்கிடாது ஒளிந்துபட்டார் என்று அவர் எடுத்துச் சொல்ல தன்னுடைய நிலையிலே என்ன நடைபெறுகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். எனவே 41வது பாடலில் மாதங்கம் தீங்கு செய்ய வருவரிக்காரர் தாமும் மீதங்கு கடாவுவாரும் விளக்கிடாது ஒழிந்து பட்டார் ஈதிங்கு நிகழ்ந்தது என்றார் எரிபத்தர். என்ன அஞ்சி பாதங்கள் முறையால் தாழ்ந்து பருவரை தடந்தோள் மன்னன். எனவே எரிபத்த நாயனாருடைய திருவடியை புகழ்ச்சோழ மன்னர் பணிந்து வணங்கி நிற்கிறார். நின்று என்ன கேட்கிறார் என்பதை இப்பொழுது சொல்ல போறார். அங்கனர் அடியார் தம்மை செய்த இவ் அபராதத்துக்கு இங்கிது தன்னாற் போதாது என்னையும் கொல்ல வேண்டும் மங்கள மழுவால் கொள்கை வழக்குமன்று இதுவாம் என்று செங்கையால் உடைவாள் வாங்கி கொடுத்தனர் தீர்வு நேர்வார். இங்கே அந்த நடைபெறுகிற நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அடியாருக்கு இந்த ஒரு துன்பம் வாராது காக்கப்பட்டது என்று மகிழ்ந்தவர் பாகரும் யானையும் வெட்டுப்பட்ட நிலை இன்ன காரணத்தினால்தான் என்று அறிந்த பிறகு என்ன கேட்கிறார்? சிவபெருமானின் அடியார் தம்மை செய்த இவ் அபராதத்துக்கு. எனவே சிவகாமி ஆண்டாருடைய திருத்தொண்டு தடைப்பட்டது ஒரு குற்றநிலை. எனவே அந்த அபராதத்துக்கு இங்குது தன்னால் போதாது. நீங்கள் பாகரை வெட்டியிருக்கிறீர்கள், அது மட்டுமல்ல யானையும் வெட்டியிருக்கிறீர்கள், இது போதுமா அப்படின்னு கேட்டால் போதாது. இது மன்னர் கருதுகிறார். நீங்கள் வேறு யாராவதாக இருந்தால் யானை பறித்து சிந்தியது என்றால் யானையைத்தானே வெட்ட வேண்டும், நீங்கள் எதற்கு பாகரை வெட்டினீர்கள் என்று சொல்லலாம். இல்லை வேறு வகையாக சொன்னால், இது என்னுடைய பட்டத்து யானை பாகர் வெட்டி இருக்கிறார், என்னிடத்தில் அல்லவா முறையிட வேண்டும், தண்டிப்பதற்கு உங்களுக்கு எங்கு உரிமை இருக்கிறது, இப்படி கேட்கலாம். இப்படி எத்தனை வகை இருக்கிறது. ஆனால் மன்னர் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாது கேட்கிறார். நீங்கள் பாகரை வெட்டியதும் மாதங்கமாகி யானையை வெட்டியதும் போதுமோ? போதாது. எனவே அந்த யானையை வெட்டியது பறித்து சிந்திய காரணத்தினால் யானையை வெட்டினீர்கள். இந்த யானை அவ்வாறு செயல் செய்வதை தடுத்திருக்க வேண்டியது பாகருடைய செயல். பாகர் அதை தடுக்காத காரணத்தினால் குற்றமும் குற்றத்துக்கு துணை போனவரும் தண்டனைக்குரியவர்கள்தான். எனவே பாகரை வெட்டியது பொருந்தும். அதுக்கடுத்து மூன்றாவதாக சொன்னார், இவர்கள் இருவரும் என்னுடைய உடைமையாகவும் என்னுடைய அடிமையாகவும் இருப்பது. யானை உடைமை, பாகர் அடிமை. எனவே இந்த உரிமை பொருளுக்கு உரியவன் நான், என்னுடைய பொருள்தானே. நீங்கள் உங்களுக்கு தெரியும், சட்டத்தினுடைய பார்வையில் உங்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வு நினைவூட்டினா உங்களுக்கு தெரியும். ஒரு பள்ளியில் ஒரு தீ பற்றி கொண்டது, சில குழந்தைகள் இறந்து போனார்கள். உங்களுக்கெல்லாம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு செய்தி அறிந்திருப்போம். அங்கே ஏற்பட்ட ஏதோ ஒரு கசிவினால் அது நடந்திருக்கிறது. இப்போ அந்த பள்ளியை நடத்துகிற தாளாளர் முதற்கொண்டு கைது செய்யப்பட்டார்கள். அந்த குற்றம் எதனால் நடந்துச்சு? அந்த சமையல்காரரால் வந்துச்சா, இல்லை வேறு வகையால் வந்துச்சா? இதெல்லாம் சட்டத்தின் பார்வையில் ஆராயப்படுகிறது. அது எந்த வகையில் நடந்திருந்தாலும் குழந்தைகள் இறந்து விட்டனர். எனவே இப்போ தண்டனை யாருக்கு கொடுக்கப்பட்டது? பள்ளியை நடத்துகின்ற தாளாளருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இப்போ அந்த கல்லூரியினுடைய தாளாளர் சிறைக்குள்ளே இருக்கிறார். ஒரு செய்தியாக இது எப்படி பார்க்கப்படுகிறது? ஒரு குற்றம் நடைபெறுகிற பொழுது குற்றத்துக்கு உரியவர்களும், குற்றம் செய்பவர் தண்டனைக்குரியவர், குற்றத்துக்கு உறுதுணையாக இருப்பவர் தண்டனைக்குரியவர். அந்த உறுதுணையாக நிற்பது மட்டுமல்ல, யாராவது உடைய பொருள், அந்த இவங்களுக்கெல்லாம் யார் அந்த உரிமைக்குரியவராக இருக்கிறோ அவரும் தண்டனைக்குரியவர் தான். அது இன்னைக்கு சட்டத்தின் பார்வையில் பார்க்கிறோம். இது நமக்கு சேக்கிடார் நமக்கு அன்னைக்கே காட்டி இருக்கிறார். எனவே இங்கே என்ன சொல்லுகிறார்? யானையுடைய பாகர் இருவரை கொன்றது போதாது, என்னையும் கொல்ல வேண்டும். அவர் கேட்கக்கூடியதுதான், என்னையும் கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியது மட்டுமில்ல. அடுத்து என்ன பண்ணாரு? உங்க கையால் இருக்கிற மழுவுல கீது வெட்டிடாதீங்க. ஏன்? அது புண்ணியம் செய்வதற்கென்றே இருக்கின்ற கருவி. என்கிட்ட ஒரு வாள் இருக்குது, கொலை செய்வதற்கே நான் பயன்படுத்தி கொண்டிருப்பது என்னுடைய வாள்.
எனவே மங்கள மழுவினால் கொல்தல் வழக்கன்று. அவர் என்ன கேட்கிறாரு? மங்கள மழுவினால் கொள்கை வழக்குமன்று இதுவாம் என்று செங்கையால் உடைவாள் வாங்கி கொடுத்தனர் தீர்வு நோர்வார். எனவே தீர்வு நேர்கின்ற நம்முடைய புகழ்ச்சோழ மன்னர் தன்னுடைய உடைவாள் எடுத்து என்னையும் கொல்ல வேண்டும் என்று அந்த வாள் உருவி அங்கு அவர் திருக்கரத்தில் கொடுத்து பணிந்து வணங்கி நிற்கிறார். நீங்கள் நினைத்து பாருங்க, ஒரு மன்னர் தன்னுடைய யானையும் பாகரும் கொல்லப்பட்ட நிலையில் இது போதாது என்று தன்னையும் கொல்ல வேண்டும் என்று கருதி வாள் தந்து நிற்கிறாரே அப்படின்னு நினைக்கும் பொழுது இப்ப எரிபத்தருடைய நிலை என்னன்னு காட்டுறாருங்க. வெந்தழல் சுடர்வாள் நீட்டும் வேந்தனை நோக்கி, வெந்தழல் சுடர்வாள் நீட்டும் வேந்தனை நோக்கி கெட்டேன், அந்தமில் புகழான் அன்புக்கு அளவின்மை கண்டேன் என்று தந்தவாள் வாங்க மாட்டார், தன்னை தான் துறக்கும் என்று சிந்தையால் உணர்வுற்று அஞ்சி, சிந்தையால் உணர்வுற்று அஞ்சி அஞ்சி தன்னைத்தான் துறக்கும் என்று சிந்தையால் உணர்வுற்று அஞ்சி வாங்கினார் தீங்கு தீர்ப்பார். இந்த இடம் மிகவும் உணர்வுக்கு உள்ளாகி நிற்கக்கூடிய ஒரு இடம். இது அறிவுக்கு உரிய இடம் அல்ல, உணர்வுக்கு உள்ளாகி நிற்கக்கூடிய ஒரு இடம். இப்போ புகழ்ச்சோழ மன்னர் தன்னுடைய உடைவாள் உருவி, மன்னருடைய வாள் எவ்வளவு நீளம் இருக்கும், எவ்வளவு எடை இருக்கும் அப்படின்லாம் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த உடைவாள் உருவி இப்படி கொடுத்து நிற்கிறார். இந்த வாள் வாங்கி என்னை கொல்ல வேண்டும் அப்படி வணங்கி நிற்கிறார் புகழ்ச்சோழ மன்னர். எரிபத்த நாயனார் அப்படியே பார்க்கிறார். மதம் கொண்ட யானையின் முன்பு அஞ்சாது நின்று யானையை வெட்டி வீழ்த்திய நம்முடைய எரிபத்தர் மன்னர் வணங்கி நிற்பதை கண்டு அஞ்சி நிற்கிறாருங்க. அச்சம் எதனால வந்துச்சு அப்படின்னா, யானையை பார்க்கும்போது அவருக்கு அச்சம் வரல. எங்கு வந்து நிற்கிறது அச்சம்? மன்னருடைய அன்பை காணுகின்ற பொழுது அச்சம் வந்து விட்டது. அதான் வள்ளுவ பெருமான் அழகா சொல்வார், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. எதற்கு பயப்பட வேண்டுமோ அதற்கு பயப்படணும், பயப்படாததுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது. அதான் சொன்னார், அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி ஆக வேண்டும், அஞ்சக்கூடாததுக்கு அஞ்ச வேண்டியது இல்லை. இது மாறி நின்றுன்னா அதுக்கு பேர் பேதமைன்னார். அஞ்சுவதற்கு அஞ்சினால் அது அறிவுடைமை, அஞ்சுவதற்கு அஞ்சாது நிற்போம் என்று சொன்னால் அது பேதமை. இப்போ யானையின் முன்பு அவர் போய் நின்றது, அந்த இடத்துக்கு நாம் நினைப்போம் அது பேதமை என்று, ஆனால் அது அறிவுடைமை. இந்த யானை அடியவருடைய தொண்டுக்கு இடையூறு செய்திருக்கிறது. எனவே என்னுடைய நோக்கத்தில் இந்த யானை குற்றத்துக்குரியது, அந்த யானைக்குரியவர் யாராக இருந்தாலும் வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று யானையை வெட்டி வீழ்த்துகின்ற நிலையில் அவர்கிட்ட அச்சம் சிறிதுளி ஒரு துளியும் இல்லை. ஆனால் இப்ப வாள் உருவி கொடுத்து என்னையும் கொல்ல வேண்டும்னு ஒருத்தர் வணங்கி நிற்கிறாரே, இந்த வணக்கத்தை பார்க்கும்போது கெட்டேன், அந்த கெட்டேன் அப்படிங்கிற ஒரு சொல் நீங்க பார்க்கணும். அப்படியே மணிவாசகர் வாக்கில் போனீங்கன்னா, சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரணி கெட்டேன். ஏன் அந்த பெருமான் இப்படின்னு நினைச்சா இன்பம் தருகிற பெருமான், அந்த பெருமானை நினைக்காம கெட்டு போயிட்டனே, கேடுவடா திறமறு திருவடியை ஒட்டாதவாவி தொழும்பரை நாம் உருவறியோம், சிட்டாய சிட்டர்க்கே சென்றுதாய் கொத்தும்பி. அந்த இப்படின்னா இன்பம் தருகிற பெருமான். சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரணி கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை. அங்க சொன்னார் பாருங்க, கெட்டேன். அதேதான் இங்க, ஐயோ இப்படிப்பட்ட சிவனடியாருடைய யானையவா நான் கொன்று விட்டேன். இப்போ முதல்ல அவர் நினைச்சு சிவகாமி ஆண்டாருடைய பூப்பணிக்கு இடையூறாக இருந்தது, எனவே யானையை கொன்றேன் என்று இருமாப்போடு இருந்தவருக்கு வாள் உருவி கொண்டு பணிந்து நிற்கின்றார் சோழ மண்டலத்தினுடைய சக்கரவர்த்தி. பார்த்து நடுங்கி போய் நிற்கிறாருங்க எரிபத்த நாயனார். இவருடைய
உடைமை பொருளுக்கல்லவா நான் தீங்கு இழைத்து விட்டேன். அடியவர் என்று இவரை ஒரு மன்னராகத்தான் நான் பார்த்தேன். ஆனால் இவரும் ஒரு அடியவராக இருக்கிறார். இந்த அடியவருடைய யானையை கொல்வது முறையாகுமா அப்படின்னு கலங்கி போயிட்டார். அதனால கெட்டேன். அந்தமில் புகழான் அன்புக்கு அளவு இன்மை கண்டேன். ஐயோ, புகழ்ச்சோழ மன்னருடைய அன்பு எல்லையில்லாதது என்பதை நான் இப்பொழுது அறிந்து கொண்டேன். அதனால என்ன பண்ணாரு, தந்தவாள் வாங்க மாட்டார். ஐயோ, நான் வாங்க மாட்டேன். இப்போ முன்ன என்ன சொல்லி நின்னார்னு நீங்க கொஞ்சம் அப்படியே திருப்பி பார்க்கணும். யானையை கொன்று விட்டு அந்த இடத்துல நின்றார். வரட்டும், யார் வந்தாலும் பார்த்து கொள்ளலாம், யார் வந்தாலும் தரையிடை படுத்து விடுவேன் என்று துணிந்து நின்றவர். எனவே யானையை வெட்டிய நிலையில யார் வருவார் பார்க்கலாம் என்று அப்படியே நின்னார். சேக்கிழார் நமக்கு அழகா சொன்னார், விடு சுடர் மழு ஒன்று ஏந்தி வேறு இரு தடக்கை தாய அடு களிறு என்ன நின்ற அன்பர் அப்படிம்பார். அப்படி வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று 2 கை உடைய யானை போல நின்றார் எரிபத்த நாயனார். இப்ப அன்புடைய தொண்டரை பார்த்து தந்தவாள் வாங்க மாட்டார், வாங்கலைங்க. அவரோ இவர் வாங்கிக்குவார்னு பணிந்து நிற்கிறார். வெட்டுங்க சாமி, என்னை கொல்லணும் அப்படின்னு வணங்கி நிற்கிறார். இவர் வாங்காம அப்படியே கைகளையெல்லாம் போட்டு பிணிந்து அப்படியே பெருமானே இப்படி ஒரு தீங்கு வந்து விட்டதே அப்படின்னு கலங்கி போய் நிற்கிறார். இவருடைய கலக்கம் அவருக்கு தெரியாது. ஏன், அவர் தான் அப்படி வணங்கி நிற்கிறாரு, சுவாமி என்னையும் கொல்ல வேண்டும் அப்படி நிற்கிறார். இவர் கலங்கி நின்றவர் என்ன பண்ணாரு, இது எவ்வளவு மணி நேரத்துக்குள்ள நடந்திருக்குன்னு நீங்க சிந்தித்து பார்க்கணும். வாள் உருவியாச்சு, கொல்லுங்க சாமின்னு கொடுத்து நிற்கிறார். இவர் வாங்குறவருக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் பார்த்துக்கொள்ளணுங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி குறித்த நேரத்துக்குள்ளாக ஒரு மாற்றம் நடக்கிறது. இவர் வாங்காமல் நிற்கிறாரு. அடுத்த வினாடி என்ன பண்ணாரு, ஒருவேளை நான் உங்களை கொல்ல மாட்டேன் என்று சொல்லி வாள் வாங்காமல் விட்டு விட்டால் இந்த வாளை கொண்டு தன்னைத்தானே மாய்த்து கொள்வாரோ. இது எவ்வளோ மணி நிமிடத்துக்குள்ள இந்த நினைப்பு வந்தான்னு பார்த்துக்கொள்ளுங்க. தந்தவாள் வாங்க மாட்டார். அப்புறம் எப்படி வாங்கினார், தன்னைத்தான் துறக்கும் என்று சிந்தையால் உணர்வுற்று அஞ்சி, ஐயோ இந்த வாளை நான் வாங்க வேண்டிய நிலைமை வந்து விட்டதே. வாங்க வேண்டியது இல்லை, ஆனால் வாங்காம விட்டு விட்டால் நீங்கள் கொல்லவில்லையானால் பரவாயில்லை, நானே என்னை மாய்த்து கொள்கிறேன் என்று சொல்லி அவர் வாட்டு தன்னை மாய்த்து கொண்டா என்னாவது. ஒரு சிவனடியார் என் பொருட்டு இறந்து போவதா, ஐயோ என்னால் முடியவில்லை என்று சிந்தையால் உணர்ந்து உற்று அஞ்சி என்ன பண்ணாருங்க, அந்த வாள் அவர் கையிலிருந்து இவர் வாங்கிட்டாராம். உணர்வுற்று அஞ்சி வாங்கினார், தீங்கு தீர்ப்பார், இப்போதைக்கு பிரச்சனையை முடிக்கலாம் அப்படின்னு முடிவு செய்து வாள் வாங்கி கொண்டாராம். இவர் வாங்கிய நிலையில் அப்படியே நீங்கள் இது எப்படி பார்க்கணும், அப்படியே நீங்கள் இன்னைக்கு இருவரும் நிற்கிறார்கள்னா 2 பேர் 2 பக்கம் ஒரு ஒளிப்பட கருவியை வைத்து கொண்டு இவர் முகத்தையும் அவர் முகத்தையும் க்ளோஸ்அப் ஷாட்டில் வச்சு காட்டிக்கிட்டே இருக்கணும், என்ன ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குன்னு பார்க்கணும். இந்த இவர் இப்படி வாங்கும்போது இவர் எப்படி அஞ்சு நடுங்கி இப்படி வாங்குகிறார், அவர் அப்படியே வணங்கி நிற்கிறார், எந்த விதமான அவர்கிட்ட எந்த விதமான விளைவுகளும் இல்லாமல், எப்படியும் நம்மளை கொல்ல போகிறார் அப்படின்னு இப்படி வணங்கி நிற்கிறார். இவர் வாங்குவாரா மாட்டாரா அப்படின்னு அவருக்கு தெரியல, அப்படியே வணங்கி நின்றவர். வாங்கின பிறகு என்ன ஆச்சுன்னாரு, அப்படியே இவரை பார்த்தா எரிபத்தருக்கு முன்பு இவருடைய புகழ்ச்சோழனுடைய முகம் எப்படி இருக்குங்க, நல்லா மலர்ந்து நிற்குதுங்களா. அவருக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி, சிவனடியார் கையால் வெட்டுப்பட்டு இறக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறதேன்னு மகிழ்ச்சிங்க அவருக்கு. இது என்ன நிலை நினைச்சு பாருங்க, கற்பனையில சிந்திக்க முடியாத ஒன்று. சொல்றாரு பாருங்க, வாங்கிய தொண்டர் முன்பு மன்னனா தொழுது நின்றே, இங்கு என்னை வாளினார் கொன்று என் பிழை தீர்க்க வேண்டி, ஓங்கிய உதவி செய்ய பெற்றனன் இவர்வால் என்றே, ஆங்கவர் உவப்பு கண்ட எரிபத்தர் அதனுக்கு அஞ்சி. என்ன நிற்கிறாரு,
இவர் வேற அவரே தன்னைத்தானே மாய்த்து கொண்டு விடுவாரோ என்று அஞ்சி அவர் கையில் வாள் வாங்கினாரு. அவர் கையில் வாள் வாங்கிய பிறகு இவர் என்ன நினைக்கிறாரு, அப்பா எத்தனையோ பிறப்பில் செய்த புண்ணியத்தின் பயனாக இன்று சிவனடியார் கையால் என்னுடைய பிழைக்கு தண்டனை பெற்று என்னுடைய குற்றம் நீங்குவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க பெற்றிருக்கிறது. இங்கு என்னை வாளினால் கொன்று என் பிழை தீர்க்க வேண்டி ஓங்கிய உதவி செய்ய பெற்றனன் இவர்வால். சாமி, உங்களால எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. ஏன் நீங்க இப்ப தண்டிக்கலைன்னா யமலோகத்துல போய் நரகத்துல யமன் தண்டிப்பான். அவன் கையால தண்டனை வாங்குறதை விட சிவனடியார் கையால தண்டனை வாங்குவது மேலல்லவா. அப்புறம் அவருக்கு ஒரு மகிழ்ச்சிங்க. இவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட ஏற்பட அந்த பக்கம் பயம் வந்துகிட்டே இருக்குது. இப்ப முன்னையிலும் பயந்துட்டார். என்னையா இது, நாம கொல்ல போறோம். இவர் என்ன நினைக்கிறாரு, அவரு மாய்த்து கூட கூடாதுன்னு வாங்கினாரு. ஆனா அவரு என்ன நினைச்சிருக்கிறாரு, எரிபத்தர் வாள் எடுத்துக்கொண்டார், இதோ வெட்ட போகிறார். ரொம்ப சோகமாவா நின்னாரு? இல்ல, மலர்ச்சியோடு. ஏன், சிவனடியார் கையால் வெட்டு போட போகிறோம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சிங்க புகழ்ச்சோழ மன்னருக்கு. எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நீங்க வேடத்தின் மீது அன்பு செலுத்துவது என்பது எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. அதனால அந்த உவப்பு கண்டு எரிபத்தர் அஞ்சி நிற்கிறார். இந்த நிலையில என்ன நடக்குதுன்னு சொன்னார் பாருங்க. வன்பெரும் களிறு பாகர் மடியவும் உடை வாளை தந்து என் பெரும் பிழையினாலே என்னையும் கொல்லும் என்னும் அன்பனா தமக்கு தீங்கு நினைந்தனன். அன்பனார் தமக்கு தீங்கு நினைந்தனன் என்று கொண்டு முன்பு எனது உயிர் செகுத்து முடிப்பதே முடிவு என்று எண்ணி. என்ன நினைக்கிறாரு, இப்ப அந்த மன்னர் தன்னுடைய பாகர் மடிந்த பொழுதும் அதற்கு மேல யானை மடிந்த பொழுதும் இரண்டு வகையாகவும் இறந்த பிறகு வாழ் தந்து என்னுடைய பிழை பொறுக்க வேண்டும், அதன் பொருட்டு என்னையும் கொல்ல வேண்டும் என்று எவ்வளவு அன்பு இருந்தா இப்படி ஒருவரால் சொல்ல முடியும்? சிவனடியார் மீதும் சிவபெருமான் மீதும் எவ்வளவு அன்பு இருந்தா இப்படி பட்டத்து யானை கொன்ற நிலையில் அது போதாது என்று சொல்லி தன் வாழ் தந்து என்னை கொல்ல வேண்டும் என்று இந்த மன்னர் நிற்பார். அதனால நினைத்தாராம், ஐயோ இவர் மன்னர் என்று நான் கருதி விட்டேன். இவர் மன்னர் அல்ல, அன்பர். இந்த மன்னர்னா நேரம் வீரம் பொங்கி நின்று இருக்கும். அன்பர் அப்படின்னு நினைக்கும் போது அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அன்பர் தமக்கு தீங்கு நினைந்தனன். என்ன தீங்கு நினைந்தனன் அப்படின்னு, அது என்ன காரணத்தினால அப்படின்னு கேட்டால், இங்கே எரிபத்த நாயனார் இவருக்கு நான் தீங்கு நினைத்து விட்டேனே அப்படின்னு நினைந்து கொண்டு முன்பு எனது உயிர் செகுத்து முடிப்பதே முடிவு என்று எண்ணி, இனி ஒரு கணம் நான் உயிரோடு இருக்கக்கூடாது. ஏன், சிவனடியாருடைய உடைமை பொருளை சிதைத்தவனாக அல்லவா நான் ஆகிவிட்டேன். அன்பர் அவருடைய உடைமை பொருளுக்கு தீங்கு இழைத்ததுனால கொல்லப்பட வேண்டியது மன்னர் அல்ல, நான். எனவே என்ன செய்யலான்னாரு, அவர் நம்மளை கொல்ல மாட்டாரு, நாமே நம்மை மாய்த்து கொள்ளலாம் என்று கருதி அந்த உடைவாள் கொண்டு தன்னை மாய்த்து கொள்ள முற்படுகிறார் எரிபத்த நாயனார். அதான் சொல்றாருங்க, முன்பு எனது உயிர் செகுத்து முடிப்பதே முடிவு என்று எண்ணி என்ன பண்ணார்னர், புரிந்தவர் கொடுத்த வாளை அன்பர்தம் கழுத்தில் பூட்டி அறிந்திடல் உற்ற போதில் அரசனும் பெரியோர் செய்கை இருந்தவாறு இது என் கட்டேன் என்று எதிர் கடிதில் சென்று பெரும் தடம் தோளால் கூடி பிடித்தனன் வாளும்
கையும். இவர் வெட்ட போறாருன்னு வணங்கி நின்னா இப்படி நிமிர்ந்து என்ன இன்னும் வெட்டலையே அப்படின்னு இப்படி நிமிர்ந்து பார்த்தா எரிபத்தர் அந்த வாள் கொண்டு தன்னை மாய்த்து கொள்ள முற்படுகிறார். அதை பார்த்தாரோ இல்லையோ, ஐயோ ஏற்கனவே சிவகாமி ஆண்டாருடைய தொண்டுக்கு இவர் எப்படி நினைக்கிற பாருங்க, சிவகாமி ஆண்டாருடைய தொண்டுக்கு இடையூறு வந்து விட்டது. இப்பொழுது என் கண் முன்னே ஒரு சிவனடியார் மாய்த்து கொள்வதா? ஐயோ கெட்டேன்னார் பாருங்க. அவரும் இவரை பார்த்து கெட்டேன்னாரு, இவரும் அப்ப எவ்வளவு உணர்வு அடியார் மாட்டு இருந்திருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதனால சொன்னாரு, புரிந்தவர் கொடுத்த வாளை அன்பதம் கழுத்தில் பூட்டி அறிந்திடல் உற்ற போது. இப்படி அறிய முற்பட்டாருங்களாம். அரசன் இப்படி பார்த்துட்டு, பெரியோய் என்ன செய்கிறீர்கள் சொல்ல மட்டும் இல்லை, அடுத்த வினாடி ரெண்டு கை இருந்து பாருங்க, ஒரு கை அப்படி ஒரு அவர் எரிபத்த நாயனோட கையை பிடித்தது, இன்னொரு கை வாளை பிடித்ததான். ஏன் ரெண்டை பிடிக்கணும்? கையை பிடிச்சா கூட எங்கேயாவது அசைந்து வாளாலக்கு இது அறுத்தாலும் அறுத்துருவாரு. அதனால கையும் வாளையும் பிடிச்சிட்டா இறக்கக்கூடாது என்பதற்காக ரெண்டையும் பிடிச்சாருங்க. அதாங்க சொன்னார். அந்தவாறு சொல்றார். எனவே அறிந்திடல் உற்ற போது அரசனும் பெரியோர் செய்கை இருந்தவாறு என் கட்டேன் என்று கடிதிர் சென்று வேகமா போய், அவருடைய மன்னர் அல்லவா, பெரும் தடன் தோள் உடைய மன்னர், அந்த தோள் காரணமாக வலிமை மிக்கவர் என்பதனால வேகமா போய் அவர் கையையும் வாளையும் பிடித்து கொண்டார். பிடித்துட்டு என்ன சொன்னார் பாருங்க, வளவனார் விடாது பற்ற மாதவர் வருந்துகின்ற அளவிலா பரிவில் வந்த இடுக்கணை அகற்ற வேண்டி. வளவனார் விடாது பற்ற மாதவர் வருந்துகின்ற அளவிலா பரிவில் வந்த இடுக்கணை அகற்ற வேண்டி. களமணி களத்து செய்ய கண்ணுதல் அருளால் வாக்கு கிளறொளி விசும்பின் மேல் வந்து எழுந்தது பலரும் கேட்ப. மன்னர் எரிபத்தருடைய கரத்தையும் வாளையும் பற்றி நிற்கின்ற நிலையில் இந்த சிக்கலை தீர்க்கணும். வளவனார் விடாது பற்ற, வாள் பிடிச்சிக்கிட்டாரு, கையை பிடிச்சிட்டாரு. எரிபத்த நாயனாருக்கோ வருத்தம், ஐயோ என்னால் மாண்டு போக முடியலையே. வருந்துகின்ற அளவிலா பரிவில் வந்த இடுக்கண். இப்போ ஒரு துன்பம் வந்து இருக்குதுங்க. எந்தனால வந்து? அன்பினால் வந்த துன்பம். இது என்ன வந்துச்சு? பரிவு. பரிவுனா அன்பு. என்ன பரிவு? எல்லையில்லாத பரிவுங்க. அளவிலா பரிவு, எல்லையில்லாத அன்பினால் வந்த இடுக்கண். இப்ப யாரை கொல்வது, இல்லை யார் மாய்வது? என்ன இவரு தன்னை கொள்ளணுங்கிறார், ஐயோ நான் தான் சாகணும்ங்கிறார். இப்படி ரெண்டு பேரும் நின்னா அந்த பிரச்சனை யாரையா தீர்ப்பதுன்னார். அதனால அந்த நேரம் சாமி என்ன நினைத்தாரா, இருவருடைய இடுக்கண் அகற்றும் பொருட்டு. இந்த இடத்துக்கு நமக்கு ஒரு கேள்வி வரும். எரிபத்த நாயனார் தன்னுடைய மன்னர் கொடுத்த வாள் கொண்டு தன்னைத்தானே ஏன் மாய்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நாம் எண்ணி பார்க்கணும். இவர் மாய்த்து கொள்வதற்கு என்ன காரணம்? வாள் வாங்கி மட்டும் நின்றிருந்தா போதும் அல்லவா, ஏன் மாய்த்து கொண்டார் அப்படின்னு கேட்டால், இந்த புகழ்ச்சோழ மன்னருடைய முகத்தில் பார்த்த மலர்ச்சியை பார்த்தோன்னே அவர் என்ன நினைக்கிறாரு, நான் இவரை கொல்வதற்குத்தான் வாள் இவர் கையில் வாங்கியிருக்கிறேன் என்று அவர் கருதி இருக்கிறார். ஒரு அடியாரை கொல்வது என் நோக்கம் அல்ல, ஆனால் அவருடைய நினைப்பில் இது வந்து விட்டதல்லவா. எரிபத்த நாயனார் சிவகாமியானுடைய தொண்டுக்கு உறுதுணையா நிற்பவர். இப்ப புகழ்ச்சோழ மன்னர் அல்ல, அன்பர் என்று கண்ட பிறகும் நான் எப்படி நான் அவர் கொல்வேன் என்று அவர் எப்படி கருதினார்? அப்படி அந்த கருதிய பிறகு நான் வாழலாமா? இதாங்க எரிபத்த நாயனாருடைய முடிவுக்கு காரணம். எனவே இப்ப இந்த இடுக்கண் அகற்றணும். யாரையாவணும்? சிவபெருமான் என்ன பண்ணாரு, ஒரு வாக்கு ஆகாய வெளியில் வெளிப்படுமாறு செய்தார். அதான் சொன்னார், அளவிலா பரிவில் வந்த இடுக்கண் அகற்ற வேண்டி களமணி களத்து செய்ய கண்ணுதல் அருளால். கண்டம் கருத்த நெற்றிக்கண்ணுடைய சிவபெருமான் அருளால் வாக்கு கிளறொளி விசும்பின் மேல் வந்து எழுந்தது பலரும் கேட்ப.
அங்கே இருக்கக்கூடிய படை வீரர்கள், எரிபத்த நாயனார் எல்லோரும் கேட்கக்கூடிய வண்ணமாக ஒரு வாக்கு ஆகாயத்திலிருந்து எழுந்தது. தொழுதகை அன்பின் மிக்கீர், தொழுதகை அன்பின் மிக்கீர், தொண்டினை மண்மேல் காட்ட செழும் திரு மலரை இன்று சினக்கரி சிந்த, திங்கள் கொழுந்தனி வேணி கூத்தர் அருளினால் கூடிற்று என்று அங்கு எழுந்தது பாகரோடும் யானையும் எழுந்ததன்றே. அந்த இடத்துல ஒரு வாக்கு வெளிப்பட்டது. இருவரையும் பார்த்து சொல்கிறார், தொழுதகை அன்பின் மிக்கீர். இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னு சொல்றாருங்க. வணக்கத்துக்குரிய அன்பு. தொழுதகை அன்பு, உங்களை பார்த்தா வணங்கணும்னு தோணணும், அதான் அன்பினுடைய நிலை. தொழுதகை அன்பின் மிக்கீர், ஒரு அருமையான சொல்லுங்க. நம்ம அந்த அழைப்பிதழ் போன்றவற்றில் எழுதுவோம் தெரியுங்களா, சிவனேய செல்வர்களே அப்படின்னு எழுதுவோம். அன்பு நலம் சார்ந்தவர்கள் வணக்கம் இப்பவும் இன்றைய நாளில் இந்த இடத்துல நிகழ்ச்சி நடக்குதுன்னு எழுதுறோம் பாருங்க. அதில் எழுதக்கூடிய அருமையான வாசகம் தொழுதகை அன்பின் மிக்கீர். எங்கள் வணக்கத்திற்கும் வழிபாட்டுக்கும் உரிய அன்பர் பெருமக்களேன்னு பொருள், வேற ஒன்றும் இல்லைங்க. தொழுதகை அன்பின் மிக்கீர். மணிவாசக பெருமான் தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி, அழிவிலா ஆனந்த வாரி போற்றி அப்படின்னாரு. யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவங்க துயரத்தை இறைவன் துடைப்பான். இவங்க ரெண்டு பேர் யார் யார்? தொழுவதுக்கு உரியவர்கள். நாயன்மார்கள் யார்னா தொழுவதுக்கு உரியவர்கள். யாரு? சேக்கிழார் பெருமான் வாக்கு இல்லைங்க, சிவபெருமான் திருவாக்கு. அசரீரியாகத்தான் இந்த வாக்கு வந்துச்சு. ஆகாயத்திலிருந்து ஒரு வாக்கு வருகிறது. என்னன்னு வருகிறது? தொழுதகை அன்பின் மிக்கீர், வணக்கத்துக்குரிய பெருமக்களே அப்படிதானே சொல்லணும். சாமி சொல்றார், வணக்கத்துக்குரிய பெருமக்களே, வழிபாட்டுக்குரியவர்களே அப்படின்னு சாமி சொல்றார் அங்கிருந்து. அந்த இறைவன் அருளால் ஒரு வாக்கு எழுந்ததான். தொழுதகை அன்பின் மிக்கீர், தொண்டினை மண்மேற் காட்ட. சிவகாமி ஆண்டாருடைய தொண்டு என்னவென்று காட்ட வேண்டும். அவர் என்ன நினைக்கிறாரு? இன்னைக்கு ஆனிலை அப்பருக்கு மலர் கொண்டு போய் சேர்த்தவில்லை என்றால் வாழ்வது பயனில்லை என்று கருதுபவர் சிவகாமி ஆண்டார். அடியாருடைய திருத்தொண்டுக்கு இடையூறு ஏற்படுமானால் மன்னராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வெட்டி வீழ்த்துவேன் என்பது எரிபத்த நாயனாருடைய அன்பு. சிவனடியார்களுடைய பொருளுக்கு தீங்கு வரக்கூடாது என்று கருதி திருவேடம் தன்னை தொழுது நிற்கக்கூடிய அன்புடையவர். மன்னர் வேடத்தில் இருந்தாலும் அன்பராக இருக்கக்கூடிய புகழ்ச்சோழ மன்னர். ஒரு 3 வகையான பாத்திரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து கொள்ளுங்க. சிவகாமி ஆண்டார் திருநீற்று கோலத்தோடு இருப்பவர், உருத்திராக்கம் திருநீர் போன்றவற்றோடு இருப்பவர். எரிபத்த நாயனார் திருநீற்று கோலமும் இருக்கும், மழுவும் கையில் வைத்து கொண்டிருப்பார். யாராவது சிவனடியாருக்கு தீங்கு செய்தால் பார்த்து விடலாம் என்று. மன்னர் திருநீரோடு இருந்தாரா, உருத்திராக்கம் அணிந்திருந்தாரா தெரியவில்லை. ஆனால் அவருடைய நெஞ்சம் எப்படி இருந்தது? ஈசன் அடியவராக அவருடைய நெஞ்சம் இருந்தது. புறத்தோற்றம் இருந்துதான்னு தெரியல. அவரை காட்டும்போது எப்படி சேக்கிழார் காட்டியிருக்கிறார். ஏன்னா பின்னாடி புகழ்ச்சோழ மன்னர் வரலாற்றை படிக்க போகிறோம். அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், புறத்தோற்றத்தில் ஏதாவது திருநீர் பூசி இருந்தார், இல்லை உருத்திராக்கம் அணிந்திருந்தார் அப்படிங்கிற ஏதாவது காட்டுகிறாரா என்று அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அவருடைய அகம் எப்படி இருந்தது? சிவனடியாருக்குடைய நெஞ்சாக இருந்தது. இப்படி 3 பேருடைய அன்பும் அவருடைய தொண்டும் உலகத்துக்கு காட்டுவதற்காக. அதான் சொன்னாரு, உம்முடைய தொண்டினை மண்மேற் காட்ட நாம் தாம் இதெல்லாம் செஞ்சோன்னார். செழும் திரு மலரை இன்று சினக்கரி சிந்த, திங்கள் கொழுந்தனி வேணி கூத்தர் அருளினால் கூடிற்று. சிவபெருமான் அருளால் இவையெல்லாம் நடந்திருக்கின்றன, யாரும் வருந்த வேண்டாம் என்று சொல்லி ஒரு வாக்கு எழுந்தது. வாக்கு மட்டும் எழல, இறந்து போன பாகரும் யானையும் எழுந்தார். யானையும் எழுந்தது, பாகரும் எழுந்தனர். இரவே பூட்டும் வால் விட்டு எரிபத்தர்தாமும் அந்த நேரியர் பெருமான் தாழ் மேல் விழுந்தனர். நிருபர்கோனும் போர் வடிவாலை போக எரிந்து அவர் கடல்கள் பற்றி பார்மிசை பணிந்தான். விண்ணோர் பனி மலர் மாறி தூர்த்தார். என்ன நடந்துச்சுன்னார். இந்த வாக்கு எழும்போது இப்போ
எரிபத்த நாயனார் தன்னை கொள்வதற்காக இப்படி பிடிச்சிட்டு நிற்கிறார். இவர் அவர் தன்னைத்தானே மாய்த்து கொள்ள போகிறார் என்று கருதி இவர் கையையும் வாளையும் பிடிச்சு நின்னார் இல்லைங்களா. இப்போ எரிபத்தர் என்ன பண்ணார், அந்த வாக்கு எழுந்த உடனே தான் பிடித்திருந்த வாளை 2 கையும் விட்டுட்டாருங்க. வாள் எங்கே போயிடுச்சு, இப்போ புகழ்ச்சோழர் கைக்கு போயிடுச்சு. இப்போ எப்படி இருக்கு பார்க்குறவங்களுக்கு, எரிபத்தரை போய் இவரு கொல்ற மாதிரி இல்லவா இருக்கும், நினச்சி பாருங்க. அந்த ஒரு வினாடி பார்த்தார் புகழ்ச்சோழ மன்னர், தூக்கி எறிஞ்சானா வாளை. அதாங்க சொன்னார், ஈரவே பூட்டும் வாள் விட்டு எரிபத்தர் என்ன பண்ணாருங்களா, கையை எடுத்தாரு, நீட்டி விழுந்துட்டார். யாருக்கிட்ட, புகழ்ச்சோழர் மன்னருடைய திருவடியில். இப்போ வாள் மன்னர் கையில், எரிபத்தரோ திருவடியில் இருக்கிறார். என்னையா இது, கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு ஒரு நொடிப்பொழுதுக்குள்ளாக என்ன பண்ணாருங்க, வாளை தூக்கி எறிஞ்சாரு. இவர் நீட்டி விழுந்து அவர் காலை பிடிச்சார். அதாங்க சொல்றார், ஈரவே பூட்டும் வாழ் விட்டு எரிபத்தர் தாமும் அந்த நேரியர் பெருமான், நேரியர் சோழ மன்னர், நேரியர் பெருமான் தாழ் மேல் விழுந்தனர். நிருபர் கோனும், நிருபர் என்பது சோழருக்குரிய சிறப்பு பெயர்ல ஒன்று. நிருபர் கோனும் போர் வடிவாலை போக எறிந்து, தூக்கி எறிந்தார். போக எறிந்து அவர் கடல் பற்றி பார்மிசை பணிந்தனர். அப்படியே அந்த பெரும் படை பார்த்து கொண்டு இருக்கிறது. சிவனடியாரை மன்னர் வணங்கி நிற்கிறார், மன்னரை சிவனடியார் வணங்கி நிற்கக்கூடிய ஒரு காட்சி உலகம் பார்க்கக்கூடிய வண்ணம் அப்படி இருவரும் பணிந்து கிடக்கிறார்கள். அதை பார்த்து வானத்தில் இருப்ப தேவர்கள் பூமாரி பொழிந்தனர். பார்மிசை பணிந்தான் விண்ணோர் பனி மலர் மாறி தூர்த்தனர். இருவரும் எழுந்து வானில் எடுத்த பேரொளியை போற்ற அரு மறை பொருளாய் உள்ளார் அணி கொள் பூங்கூடை தன்னில் மருவிய பள்ளி தாமம் நிறைந்திட அருள மற்ற அத்திருவருள் கண்டு வாழ்ந்து சிவகாமி யாரும் நின்றார். அடுத்த வினாடி என்ன நடந்துச்சுனார், அந்த ஓசை வந்த மாத்திரத்தில் மறையின் பொருளாக இருக்கக்கூடிய இறைவனுடைய கருணையினால் அந்த சிந்திய மலர்கள் எல்லாம் கசங்கி போகாமல் புதிய மலர்களாக அழகான கூடைக்குள்ளே போய் அவையெல்லாம் போய் சேர்ந்து, முன்பு எப்படி பறித்த பொழுது அந்த மலர் தூய்மையாக இருந்ததோ அந்த தூய்மையோடு அந்த மலர் அந்த கூடையில் நிறைந்து நிற்பதை கண்டு பெருமான் திருவருளை நினைந்து சிவகாமி ஆண்டார் வணங்கினார், மகிழ்ந்து நிற்கிறார். எனவே அந்த சொல் பாருங்க, அருள மற்ற அத்திருவருள் கண்டு வாழ்ந்து. நீங்கள் இந்த இன்னைக்கு பூ சாமிக்கு போகலினா என்ன பண்ணியிருப்பாருன்னார், வாழ்ந்திருக்க மாட்டார். அதுக்கு தான் அங்கே அந்த சொல் போட்டாருங்க. அந்த மலர் மீண்டும் அந்த கூடைக்கு வந்து சேர்ந்தது, ஆநிலையப்பருக்கு போய் சேர்த்து விடலாம் என்று என்கிற நினைப்பு வந்ததனால வாழ்ந்தார். இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாருங்க, அப்பொழுதே மாய்ந்து போயிருப்பார். யார், சிவகாமி ஆண்டார். இப்போ தொண்டு என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொண்டு இது என்று தேர்வு செய்வதற்கு நீங்கள் எவ்வளவு காலம் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தேர்வு செய்த பிறகு தொண்டு என்பது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அது எப்போ நிற்கணும் அப்படின்னா, அவர் இல்லை எனவே தொண்டு நிற்கணும் போச்சு. உயிர் போனாதான் தொண்டு நிற்கணும். தொண்டுக்கு விடுமுறை என்பது கிடையாதுங்க. எந்த காலத்தும் தொண்டு செய்யணும் முடிவு பண்ணியாச்சுன்னா உயிர் உள்ள காலம் வரை தொண்டு செய்ய வேண்டும். அந்த உயிர் போனாதான் தொண்டு நிற்கணும். தொண்டுக்கு தடை வருதல் கூடாது. அப்படி வந்தால் நாயன்மார்கள் உயிரை துறந்திருக்கிறார்கள். இதுதான் நமக்கு பெரிய புராணம் காட்டுகின்ற அடிப்படை. தொண்டு செய்தல் என்றால் எப்படி, சும்மா நானும் தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதில் தொண்டு என்பது. நீங்கள் எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளலாம், எதை செய்யலாம் என்று தீர்மானித்துக் கொள்வது நம்முடைய சுதந்திரம். நீங்கள் எது வேணாலும் தீர்மானித்துக் கொள்ளலாம். ஒரு பச்சிலை பறித்து இறைவனுக்கு வைப்பது, என் வாழ்நாளில் காலையிலிருந்து மாலைக்குள் நான் பச்சிலை பறித்து வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் பச்சிலை பறித்து வைத்தே ஆக வேண்டும். அப்படி ஒரு நாள் நான் வைக்க முடியாமல் போயிருச்சியான்னு சொல்றதுக்கு உயிர் உடம்புல இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தொண்டு. அதனால இங்கே சிவகாமி ஆண்டாரை சொல்லும்போது வாழ்ந்து அப்படின்னாருங்க. அப்படித்தான் தொண்டை நேசிக்க வேண்டும். அதுதான் நமக்கு பெருமக்கள் நமக்கு உணர்த்தி இருக்கின்ற உண்மை. அதனால் சிவகாமியாரும்
என்ன செய்தார்? வாழ்ந்து நின்றார். பூவெல்லாம் அவருக்கு வந்து யானை இறந்து போன யானை வந்துருச்சு, இறந்து போன பாகர் வந்துட்டாங்க. ஐயோ இந்த பூ மட்டும் வரலையே அப்படின்னு ஒரு நிமிடம் கலங்கி இருந்தார்னா என்ன ஆயிருக்கும்? அதனால் அவருடைய கலக்கத்தை நீக்கும் பொருட்டு அவையெல்லாம் புது மலர்கள் ஆயிற்று, கூடையில் வந்து சேர்ந்து விட்டது. அதை பார்த்த உடனே அவர் வாழ்ந்தார். இப்போ அடுத்து என்னாச்சினார்? மட்டவில் அலங்கல் வென்றி மன்னவர் பெருமான் முன்னர் அரு கழிப்பினோடு உறங்கி மீதெழுந்தது ஒத்து முட்டவெங் கடங்கள் பாய்ந்து முகிலென முழங்கி பொங்கும் பட்டவர்த்தனத்தை கொண்டு பாகரும் அணைய வந்தார். இப்போ பூவெல்லாம் கூடைக்கு போச்சு, சிவகாமி ஆண்டார் கைக்கு பூ கூட போயாச்சு, அவர் வாழ்ந்து நிற்கிறார். இந்த இறந்து போன யானை எழுந்து நின்றது, பாகர்கள் எழுந்து நின்றார்கள். மன்னரை பார்த்த உடனே அந்த பாகர் அந்த யானைக்கு உரிய குறிப்புகளை சொல்ல யானை ஒரு முழக்கம் முழங்குகிறது. ஏன்னா பட்டத்து யானை என்பது மன்னர் ஏறி வருகின்ற யானை. அந்த பழக்கம் அவரை பார்க்கும்போது ஒரு வகையான அன்பினுடைய நிலை உண்டு. அதனால் அந்த யானை தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வண்ணம் ஒரு பிளிரல் செய்ததான். அதான் சொல்றார், மட்டவில் அலங்கல் வென்றி மன்னவர் பெருமான். நல்ல மாலை அணிந்திருக்கிற, தேன் நிறைந்த மலருடைய மாலை அணிந்திருக்கின்ற சோழ மன்னராகிய புகழ்ச்சோழ மன்னர் முன்பு உட்டரு களிப்பினோடு உறங்கி மீதெழுந்து ஒத்து, உள்ளத்தின்கண் இருக்கின்ற மகிழ்ச்சியின் காரணமாக தூங்கி எழுந்தது போல ஒத்து, இந்த யானை இப்போ தூங்கி விழித்தது போல எழுந்து அந்த மதநீர் பொழிய முகில் என முழங்கி, யானையின் பிளிரல் என்பது முகில் என முழங்கி பொங்கு பட்டவர்த்தனத்தை கொண்டு பாகரும் அணைய வந்தார். யானை பிளிர பாகர் அழைத்து கொண்டு மன்னர் பக்கம் வந்தாங்களாம். ஆனசி தொண்டர் கும்பிட்டு அடியனேன் கழிப்ப இந்த மானவெங் களிற்றில் ஏறி மகிழ்ந்து எழுந்து அருளும் என்ன மேன்மை பணிமேற்கொண்டு வணங்கி வெண்குடை நீழல் யானை மேல் கொண்டு சென்றார் இவிழி மேல் கொண்டு வந்தார். இந்த யானை அப்படி வணங்கி வந்து பிளிர்ந்து அப்படி நிற்கும் பொழுது எரிபத்த நாயனார் புகழ்ச்சோழ மன்னரை பார்த்து ஒரு வணக்கம் சொன்னார். ஆனசி தொண்டர் கும்பிட்டு மன்னர் பெருமானை பார்த்து வணங்கி நிற்கிறார். என்ன சொல்லியிருப்பாருங்க? சேக்கிழார் சொல்லலை, அவர் சொல்லிப்பார், பொன்னா திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். மன்னர் பெருமானே ஒரு சின்ன விண்ணப்பம், ஆணையிடுங்கள். மன்னர் போய் ஆணையிடுங்கன்னு சொல்லுவாரா என்ன? அவரும் அன்பர். அதனால அவர் என்ன கேட்டிருப்பாரு? அப்படின்னா சொல்லுவாரு, ஆணையிடுங்க. இல்லை, என்னுடைய சின்ன விண்ணப்பம் சொல்லுங்கன்னார். இந்த நீங்கள் குதிரை மீது வருகிற அழகைத்தான் நான் பார்த்தேன். நீங்கள் கோபத்தோடு இந்த யானையை கொன்றது யார் என்று நீங்கள் அந்த குதிரையில் வந்தீங்க பாருங்க, அந்த வேகம், அந்த படை, அதை நடத்தி வந்த பாங்கு, இதெல்லாம் நான் பார்த்தேன். ஆனால் இந்த இத்தகைய பட்டத்து யானை மீது தாங்கள் இருக்கிற அழகு எப்படி இருக்கும் என்று காண வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. எனவே தாங்கள் இந்த யானை மீது எழுந்தருளி தங்கள் அரண்மனை நோக்கி செல்லுகின்ற அந்த காட்சியை அடியேன் காண வேண்டும். சொல்பவர் யாருங்க? எரிபத்த நாயனார். மானசீர் தொண்டர்னர். ஆனசீர் தொண்டர் கும்பிட்டு எப்படி சொன்னாருங்க? பணிவோடு சொல்ல, கும்பிட்டு அடியனேன் கழிப்ப, எனக்கு ஒரு மகிழ்ச்சி வேணும், நான் அந்த காட்சியை பார்க்கணும். அடியனேன் கழிப்ப இந்த மானவெங் களிற்றின் பெருமை பொருந்திய, மான என்பது பெருமை, பெருமை பொருந்திய யானை மீது ஏறி எப்படி ஒன்று மகிழ்ந்து எழுந்தருளும். அது நீங்கள் மகிழ்ச்சியோடு அந்த யானை மேல் அமர்ந்து போவதை அடியேன் பார்க்க வேண்டும்னர். அவர் என்ன சொன்னார் பாருங்க, மேன்மை பணி மேற்கொண்டு வணங்கி. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இது தங்களுடைய ஆணை அப்படின்னு இவர் வணங்கினாராம். சுவாமி, மன்னருக்கு நான் ஆணையிட முடியுமா? இது அன்பு எப்படி ஒரு வகையான ஒரு நிலையை அங்கே ஏற்படுத்தி இருக்குன்னு நினச்சி பாருங்க. மன்னர் பெருமான் வணங்குகிறார், உங்களுடைய ஆணையை சிறமேற்கொள்கிறேன், மேன்மை பணி மேற்கொண்டு.
அந்த மேன்மை பணி மேற்கொண்டு அப்படின்னு சொன்னார் பாருங்க. இதுதாங்க சுந்தரமூர்த்தி சாமிகள் திருவாரூருக்கு வருவதற்கு தில்லை பெருமான் தான் ஆணையிட்டு அருளினார். பண்ணை ஆரூரில் வருக நம்பால் விழுந்து வணங்கினாரு. எழுந்திரும்போது ஒரு அசரீரி வாக்கு வந்தது, நீ திருவாரூருக்கு வாப்பா நம்ம கூட அப்படின்ட்டார். அப்போ சொல்வார், இறைவன் சொன்ன அந்த ஆணை என்ற அந்த பணியினை தலைமேல் கொண்டு. சுந்தரர் எப்படி வந்தாராம்? இறைவன் அந்த அசரீரி வாக்க தலைமீது வைத்து அப்பொழுதே புறப்பட்டுட்டாரு திருவாரூருக்கு. இப்போத்தான் காலையில் புறப்பட்டு இப்போத்தான் தில்லைக்குள்ள நுழைஞ்சிருக்கிறேன், ஒரு 2 நாள் இருந்து உன் அழகை பார்த்துட்டு போறனேயா அப்படின்னு சாமிகிட்ட கேட்டிருக்கலாம் இல்லையா? இறைவன் வான்னு சொன்ன உடனே அடுத்த வினாடி தாமதம் இல்லாமல் வணங்கி புறப்பட்டு விட்டார் நம்பியாரூரர். அந்த பெருமானை காண்பதுக்குத்தான் அவ்வளவு தூரம் நடந்து வந்தார். எங்க திருவெண்ணை நல்லூரில் இருந்து நம்மை ஆண்டது அந்த பழைய மன்றாடி போலும். ஓலை காட்டி ஆண்டவர் யார்? பழைய மன்றாடி. மன்றில் ஆடுகிற பெருமான் அல்லவா ஓலை காட்டி ஆண்டார். அப்படின்னு அங்கிருந்து ஆசையா வந்தாருங்க. எங்க எல்லை வணங்கி, நந்தவனம் வணங்கி, அடியாரை வணங்கி, வீதி வணங்கி, கோபுரத்தை வணங்கி, திருச்சுற்று வணங்கி, அப்படியே உள்ள நுழைந்து அந்த பெருமான்ட்ட வந்து நின்னா ஆரூருக்கு வாயாங்கிறாரு சாமி. இவ்வளோ தாண்டி இப்போத்தான் சாமி வந்திருக்கிற. நாமளா இருந்தால் சொல்லுவோம் இல்லைங்களா, இப்போ மாதிரி என்ன ஏறுனா வாகனத்தில் ஏறி போனாவே நாம் என்ன இப்போ தாங்க வந்திருக்கிற, ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரன்றுவோம் இல்லைங்களா? அவர் நடந்து வரணும். அங்கிருந்து எங்கிருந்து வந்திருக்கிறாரு, அவ்வளோ தொலைவு வந்தவர். சாமி ஆரூருக்கு வான்னு சொன்னனே, சாமி ரொம்ப நாள் நடந்து வந்திருக்கிறேன், ஒரு 2 நாள் இருந்து அழகெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மெல்ல வரட்டுமா அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. வாக்கு எழுந்தது, தலைமேற்கொண்டு புறப்பட்டுட்டார். அது மாதிரி இங்கே எரிபத்தர் சொன்ன உடனே பணி அப்படி வணங்கி ஏற்றுக்கொண்டு புகழ்ச்சோல மன்னர் என்ன பண்ணாருங்க, வெண்கொற்ற குடையின் கீழ் வணங்கி வெண்குடையின் நீழல் யானை மேற்கொண்டு சென்றார். யாரு? குதிரை மீது வந்தவர் இப்ப எப்படி போறாரு? யானை மேல் போகிறார்னர். இவுளி மேற்கொண்டு வந்தார். இவுளின குதிரை, குதிரை மீது வந்தவர் இப்ப போகும்போது எதுல போறாரு? யானை மீது போகிறாராம். அதை பார்த்து அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாருங்க எரிபத்த நாயனார். ஆஹா, என்ன அழகு! ஒரு சிவனடியார் சோழ மன்னர் சாம்ராஜ்யத்தினுடைய மன்னராக இருக்கிறார் அப்படி கண்டு மகிழ்ந்து ஆனந்தத்தில் இருக்கிறார் எரிபத்த நாயனார். அந்நிலை எழுந்த சேனை ஆர்கழி 7 ஒன்றாய் மன்னிய ஒலியின் ஆர்ப்ப மண்ணெல்லாம் மகிழ்ந்து வாழ்த்த பொன்னெடும் பொதுவில் ஆடல் நீடிய புனிதர் பொற்றாள் சென்னி மேற்கொண்டு சென்னி திருவளர்கோயில் புக்கான். அந்நிலை எழுந்த சேனை, மன்னர் பட்டத்து யானை மீது வருவதைக் கண்டு அந்த 4 வகை படையுடைய வீரர்கள் எல்லாம் மகிழ்ச்சியில புகழ்ச்சோழ மன்னர் வாழ்க, சோழ சக்கரவர்த்தி வாழ்க அப்படின்னு அவங்க முழங்கிய முழக்கம் எப்படி இருந்துச்சு? 7 கடல் ஒன்றா வந்தா ஓசை எழுந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சுன்னார். அப்ப படை வீரருடைய எண்ணிக்கை எவ்வளவு இருந்திருக்குன்னு நீங்களே பார்த்து கொள்ளணும். அதான் சொன்னார், ஆர்கலி 7 ஒன்றாய் மன்னிய ஒலியின் ஆர்ப்ப. அப்படி அலை ஓசை போல 7 கடலுடைய ஓசை ஒன்றா சேருகின்ற பொழுது எப்படி பேர் இரைச்சலாக இருக்குமோ அது மாதிரி பேர் ஒலியாக இந்த படை வீரர்கள் சொன்ன அந்த முழக்கம் அப்படி இருந்துச்சான். அப்படி இருக்க மண்ணெல்லாம் மகிழ்ந்து வாழ்த்த. இவர் போற வழியில மக்கள்லாம் நிற்பாங்க இல்லைங்களா, விழா காலம் வேற, மன்னர் வேற, யானை மீது வருகிறார் என்று அறிந்த பொழுது மக்கள் 2 புறம் நின்று வாழ்த்த பொன்னெடும் பொதுவில் ஆடல் நீடிய புனிதர் பொற்றால். இப்போ புகழ்ச்சோழ மன்னர் யானை மேலே உட்கார்ந்துருக்கிறார். யானை மேலே உட்கார்ந்தவர் என்ன நினைப்புல போறாருங்க, அழகா காட்டுகிறாருங்க. பொன்னெடும் பொதுவில் ஆடும். எங்க? தில்லை சிற்றம்பலம் இருக்கிறதே பொன்னம்பலம். பொன்னம்பலத்தில் ஆடுகிற பெருமானுடைய திருவடிய தலைமையில வச்சுக்கிட்டு போறாராம். இவர் நாம பார்க்கிறவங்களுக்கு இவர் யானை மேல இருக்க மட்டும்தான் தெரியும். அவருக்கு தலைமையில சிவபெருமான் திருவடி இருப்பது சேக்கிழாருக்கு தான் தெரியுது. அதான் சொன்னாரு,
பொன்னெடும் பொதுவில் ஆடல் நீடிய புனிதர் பொற்றாள் சென்னியிற் கொண்டு. யாரியா போறாரு? சோழ மன்னர் போறார். சோழர்களுக்கு சிறப்பு பெயர்ல ஒன்று சென்னி அப்படிங்கிற பேர். வளவர் என்பதும் சோழருடைய சிறப்பு பெயர். நிருபர் அப்படி சொன்னதும் சோழருடைய சிறப்பு பெயர். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சென்னி என்பதும் சோழருடைய சிறப்பு பெயர். எனவே சிவபெருமானுடைய திருவடியை தலைமீது வைத்து கொண்டு சென்னியிற் கொண்டு யாரு போனா? சென்னி எங்க போனாரு? திருவளர் கோயில். அரண்மனைக்கு இன்னொரு பேரு திருவளர் கோயில். இங்க ஏன் அரண்மனையை திருவளர் கோயில் என்று சொல்ல வேண்டும்? கோயில் வழிபாடுகள் முறையாக நடைபெறுவதற்கு தேவையான நிபந்தங்கள் அனைத்தும் அரசினுடைய பண்டாரத்தே இருந்து கொடுக்கப்படுவதனால் அந்த திரு வளர்வதற்கு உரிய இடம் என்பதால் அரண்மனையை திருவளர் கோயில் என்றார் சேக்கிழார் பெருமான். நினைச்சு பாருங்க, திருவளர் கோயில். அந்த பண்டாரம் என்பதுக்கு அரசினுடைய கஜானா அப்படின்னு நாம பேர் சொல்லுகிறோம். அந்த கஜானாவுக்கு என்ன பேர்? அரண்மனை பொருள் வைக்கப்பட்டிருக்கிற இடம். அதுதான் ஆலய வளர்ச்சிக்கு இன்றியமையாதது என்பதனால மன்னர் இன்பருகின்ற அந்த நிலை அல்ல, அல்லது ஆட்சி செலுத்துகின்ற இடம் அல்ல, இந்த கோயில்கள்லாம் வளர்வதற்கு இடமாக இருக்கின்ற இடம் என்பதனால இந்த இடம் திருவளர் கோயில். ஆக திருவளர் கோயில் புக்கான் யாரு? சென்னி திருவளர் கோயில் புக்கான். எப்படி? ஆடுகின்ற பெருமானுடைய திருவடியை சென்னி மேற்கொண்டு சென்னி கோயில் புக்கார் அப்படின்னார். அப்படியே பார்க்கணும். சென்னி 10 பாட்டில் காண்க. சென்னி மன்னி திகழுமே, சென்னி மன்னி பொலியுமே, 10 பாட்டு. ஒவ்வொரு பாட்டிலையும் எண்ணி பாருங்க அந்த பெருமானுடைய திருவடி எப்படி இருந்த. சுடற்பொற்குன்றை தோளாமுத்தை வாளா தொழும்புகத்து கடைபட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலயனை கருமால் பிரமன் இன்னும் காண மாட்டார். அந்த அட இப்பவாது பார்த்துட்டாராயா? இல்லைங்க, இன்னும் காண மாட்டா. பொருளை தந்து என்னை ஆண்டு கொண்ட என் பொல்லாமணி. அப்படி பண்ணது அந்த பொல்லாமணி. அவருடைய திருவடி இப்ப எங்க இருக்குது? எந்த தலை மேல இருக்குதுங்க. சென்னி மன்னி பொலியும் சென்னி மன்னி திகழும் அப்படின்னு மணிவாசகர் அந்த திருவடி எவ்வளோ அழகாக காட்டியிருக்கிறார் நீங்கள் பார்க்கணும். அந்த ஒவ்வொரு பாடலிலும் அந்த திருவடிக்கு தான் நான் அந்த இடத்த சொன்னேன். ஆக பெருமானுடைய திருவடியை தலைமீது வைத்து கொண்டு வணங்குற நிலையினார். சரி, இப்போ புகழ்ச்சோழ மன்னர் அரண்மனை நோக்கி போறார். அடுத்து என்னாச்சுனார்? தம்பிரான் பணிமேற்கொண்டு சிவகாமியாரும் சார. தம்பிரான் பணிமேற்கொண்டு சிவகாமியாரும் சார எம்பிரான் அன்பரான எரிபத்தர் தாமும் என்னே அம்பலம் நிறைந்தார் தொண்டர் அறிவதற்கு அறியார் என்று செம்பியன் பெருமை உன்னி திருப்பணி நோக்கி சென்றார். இப்போ அந்த இடத்துல பாருங்க, யார் யார் எங்கிருந்து வந்தாங்களோ அல்லது யார் யார் எதை நோக்கி வந்தார்களோ அந்தந்த வேலை முடிஞ்சிச்சு. அவங்கவுங்க அவங்க இடத்துக்கு போயாச்சு. அரண்மனையிலிருந்து வந்த மன்னர் அரண்மனை நோக்கி புறப்பட்டார். அவர் தான் கடைசியாக வந்தார். அவர் தாங்க முதல்ல புறப்பட்டார். சைவ சித்தாந்தம் இதுதான். எது முதலில் தோன்றுகிறதோ அது கடைசியில் ஒடுங்கும், எது கடைசியில் ஒடுங்குகிறதோ முதல்ல தோன்றும். நீங்கள் மண் தத்துவம் தான் கடைசியாக தோன்றுவது. ஒடுங்கும் போது மண் தான் முதல்ல ஒடுங்கும், நாதம் கடைசியாக ஒடுங்கும். இதுதான் தோன்றும் முறை, ஒடுங்கும் முறை. இப்போ மன்னர் கடைசியாக வந்தார், அவர் முதல்ல புறப்பட்டாச்சு. அடுத்து என்ன நடந்தனார்? சிவகாமி ஆண்டார் அவர் புறப்பட்டார். எப்படி போனார்? பூக்கூடை எடுத்துக்கிட்டு அவர் தொண்டின் பொருட்டாக அவர் புறப்பட்டார். அப்படியே எரிபத்தை நின்று பார்க்கிறார். இப்போ அந்த யானை வெட்டுப்பட்ட இடம் இல்லைங்களா, அங்கே தான் அவர் நிற்கிறார். ஒரு பக்கம் ஆணிலையப்பர் கோயிலை நோக்கி சிவகாமி ஆண்டார் செல்வதையும் மற்றொரு பக்கத்தில் திருவளர் கோயில் நோக்கி மன்னர் போவதையும் அப்படியே எரிபத்தை நின்று பார்க்கிறார். பார்த்துட்டு என்ன நினைக்கிறாரு? என்னையா இந்த மன்னர் இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் சிவனடியார் மீது அப்படின்னு நினைச்சிட்டு நிற்கிறாராம். எம்பிரான் அன்பரான எரிபத்தர் தாமும் என்னே வியப்பு சொல், என்னே அம்பலம் நிறைந்தார் தொண்டர் அறிவதற்கு அறியார். தொண்டருடைய பெருமை அறிய முடியாததுன்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் இன்னைக்கு தான் கண்ணால் பார்க்கிறேன் அப்படின்னு நினைந்து
செம்பியன் பெருமை உன்னி. செம்பியன் சோழருடைய சிறப்பு பெயர். எத்தனை பேர் பயன்படுத்திட்டான்னு பார்த்துக்கொள்ளுங்க. செம்பியன் பெருமை உன்னி என்ன பண்ணாரு, நம்ம வேலையை பார்க்கலாம் போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டாராம். அப்போ சிவகாமி ஆண்டார் அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு. எதுக்கு? பூ தொடுத்து பெருமானுக்கு தொடுக்க அவர் போயிட்டாரு. திருவளர் கோயிலுக்கு ஆட்சி பீடத்தில் அமர்ந்து அரசை செலுத்துவதற்காக அத்தாணி மண்டபத்துக்கு போக வேண்டிய கடப்பாடுடைய மன்னர் அத்தாணி மண்டபம் நோக்கி அவரு புறப்பட்டாரு. நாம் எங்கேயா போகிறோம், நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம், எங்காவது சிவனடியாருக்கு இடையூறு வருகுதா அப்படின்னு பார்த்துட்டு அங்கே போகலான்னு போயிட்டாராம். அதான் அங்கே காட்டுகிறார். செம்பியர் பெருமை உன்னி இவர் என்ன பண்ணார், திருப்பணி நோக்கி செல்வார். எங்காவது அடியாருடைய அபயக்குரல் கேட்கிறதா, ஓலம் ஓலம் என்று யாராவது கூப்பிட போகிறார்களா, இல்லை சிவதா சிவதா என்று சொல்ல போகிறார்களா அப்படின்னு என்ன பண்ணார், உன்னிப்பாக கேட்டுக்கொண்டு திருவருள் கருணையை நினைந்து கொண்டு இவர் போக்கில் போனாராம். இப்படி 3 பேரும் 3 இடம் நோக்கி அவங்கவுங்க இடத்துக்கு திரும்பி சென்றார்கள்னார். மற்றவர் இணைய ஆன வன்பெரும் தொண்டு மண்மேல் உற்றிடத்து அடியார் முன் சென்று உதவியே நாளும் நாளும் நற்றவ கொள்கை தாங்கி நலமிகு கையிலை வெற்பில் கொற்றவர் கணத்தின் முன்னாம் கோ முதல் தலைமை பெற்றார். எரிபத்த நாயனார் இப்படி கருவூர் திருநகரிலே இருந்து வலிமை மிக்கதாகிய பெரும் தொண்டினை அடியார் பெருமக்களுக்கு எங்கு இடர் ஏற்படுகிறதோ அங்கு சென்று உற்றிடத்து உதவும் நீரார். அவர் வருகிற இடத்துல ஒரு இடர் களைபவர் இல்லைங்க, இடர் எங்கே ஏற்படுதோ அங்கே போய் களைபவர். எனவே உற்றிடத்து அடியார் முன் சென்று உதவியே நாளும் நாளும் அப்பப்போ எங்கேயாவது இடையூறு வந்துச்சுன்னா இவர் போய் அந்த அடியார்களுக்கான இடையூறை நீக்கி கொடுப்பார். அப்படி ஒவ்வொரு நாளும் நற்றவ கொள்கை தாங்கி நல்ல கொள்கையை கொண்டு நலமிகு கையிலை வெற்பில் நலமலி தில்லையில் மணிவாசக பெருமான் கோலமாதரு பொதுவினில் நலமலி தில்லை நாயினேனை ஒரு பொருட்டாக எண்ணி நலமலி தில்லையில் கோலமாதரு பொதுவினில் வருக அப்படின்னாரு பாருங்க. நலமலி தில்லை அதாவது சிவானந்த இன்பத்தை வழங்குகின்ற இடம். அந்த சிவானந்த இன்பம் மலிந்து இருக்கிறது, கொட்டி கிடக்கிறது, அப்படிப்பட்ட இடம் என்பார். அது மாதிரி இங்கே நலமலி கையிலை அப்படிங்கிற நலமிகு கையிலை வெற்பில் கொற்றவர் கணத்தின் முன்னாம், அதாவது கைலாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிவகணங்கள் என்று சொல்ல பெறுகின்றவங்க. அந்த கணங்களுக்குரிய தலைமை பண்பு பெற்றாராம். அதுக்கு பேர் என்ன, கணநாதர். கோ முதல் தலைமை பெற்றார். கணங்களுக்கெல்லாம் கோ, அப்போ கணங்களுக்கு தலைவர். அப்போ சிவகணங்களில் பல வகை உண்டு. அதில் இவர் ஒரு கணத்திற்கு தலைமை பொறுப்பாக நின்றார். மண் மீது இருக்கிற காலம் வரை உற்றிடத்து உதவும் நீராக தொண்டு செய்து நிறைவாக இறைவன் அருளால் திருக்கைலாயம் சென்று கணங்களுக்கு தலைமை பண்புடையவராக கணநாதர் என்று சொல்லக்கூடிய கோ முதல் தலைமை பெற்றார். ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தன்னை கொல்ல வாளினை கொடுத்து நின்ற வளவனார் பெருமை தானும் நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தாம் அளக்கில் அன்றி நீளும் இத்தொண்டின் நீர்மை நினைக்கில் ஆர் அளக்க வல்லார். சேக்கிழார் பெருமானுடைய இந்த வரலாற்றினுடைய ஒரு மகுடமான ஒரு பாட்டு இந்த பாட்டு. என்ன சொல்றாரு, அந்த சொல்ல நீங்க கவனித்து பார்க்கணும். ஆளுடை தொண்டரு செய்த ஆண்மை அப்படின்னார். அடுத்து சொன்னாரு, தம்மை கொல்ல வாளினை கொடுத்து நின்ற வளவனார் பெருமையினர். நீங்க அதை சிந்தித்து பார்க்கணுங்க. அந்த சொல்லுல ஒரு 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 வித்தை செய்திருக்கிறார். என்ன வித்தை? மன்னனுக்கு இருப்பது வீரம். அந்த வீரத்தை சொன்னா ஆண்மைன்னு சொல்லணும். அதான் மன்னனுக்குரியது. அடியார்களுக்குரியது என்ன? பெருமை. அங்க ரெண்டும் இடமாறி நிற்குது பாருங்க. எரிபத்தரை சொல்லும் பொழுது ஆண்மைன்னு சொல்லிட்டு மன்னரை சொல்லும் போது பெருமைன்ட்டார். எப்படி இருக்கணும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆளுடை தொண்டர் செய்த பெருமையும்
வளவநாதம் ஆண்மையும் அப்படின்னு சொல்லணும். மன்னருக்கெல்லாம் அந்த வீரம் உண்டு அப்படின்னு. ஆனால் இங்கே என்ன இடம் மாறி இருக்கிறது அப்படின்னு கேட்டால், தொண்டர் என்கிற வேடம் இல்லை என்றாலும் மன்னர் தொண்டராக இருந்ததுனால தொண்டர் வளவருடைய பெருமை ஆயிற்று. மதம் கொண்ட யானையின் முன்பு அஞ்சாதவர் அன்பை கொண்டு அஞ்சி நின்றார் அல்லவா. அது மட்டுமல்ல, அந்த தொண்டுக்கு இடையூறு ஏற்படுகின்ற பொழுது முன் சென்று இது பட்டத்து யானை, இதன் பின்விளைவு என்ன என்றெல்லாம் சிந்தித்து பார்க்காத அந்த யானையை கொன்றார் அல்லவா. எனவே தொண்டருடைய ஆண்மை ஆயிற்றினர். எனவே அந்த சொல்ல இங்கே போடக்கூடிய சொல்ல அங்கே போட்டு அங்கே உடைய சொல்ல கூட இங்கே போட்டிருக்கிறார். எனவே ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தம்மை கொல்ல வாளினை கொடுத்து நின்ற வளவனார் பெருமை தானும். இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கிறார். ஏங்க இதில் நாம் பார்க்குற வரைக்கும் இந்த இவருடைய ஆண்மை அவருடைய பெருமை எப்படிங்க இருக்குது, யாராவது புரிந்து கொள்ள முடியுமான்னு கேட்டார். சேக்கிழார் அவரே விடையும் சொல்லிட்டார். நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர். சிவபெருமானுக்கு நம்பன்னு ஒரு பேருங்க. நம்பர் நம்பன் ரெண்டும் ஒரே பொருள் தான். நாளும் மற்றவர்க்கு அருளும் நம்பர். சிவபெருமான் நாளும் நாளும் நல்குவான் நலன். குலம் இலராகிலும் குலத்துக்கு ஏற்பதோ நலம் மிக கொடுப்பார். அவ்வளோதான். நமச்சிவாயத்தை சொன்னீங்கன்னா, கொல்வாரேனும் குணம்பல நன்மைகள் இல்லாரேனும் எம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீக்குவர் என்பரார் நல்லார் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு சொன்னார். ஆக நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கெல்லாம் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன். நன்னினார்க்கு நல்லன் நலம் செய்வான், நன்னாதார்க்கு நலமிலன். அவன் பேர் சங்கரன். இது திருவருட்பயன். திருவருட்பயன் படித்தீங்கன்னா நன்னினார்க்கு நலன் நன்னார்க்கு நலமிலன், பேர் சங்கரன். அவன் பேர் தாயா சங்கரன் பேர் அப்படின்னார். அப்ப நலத்தை தருபவர் எப்படி? நாளும் தருபவர். அதனால இங்க நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர் தாம் அளக்கில் அன்றி. இப்ப புகழ்ச்சோழருடைய தொண்டு, எரிவத்த நாயனாருடைய தொண்டு ரெண்டையும் வைத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அளவுகோல் யாருக்கு தெரியும்னார். சிவபெருமானை தவிர மற்றவரால் இந்த தொண்டினுடைய பெருமை அறிய முடியாதுன்னாருங்க. அவருக்கு தான் தெரியும்ட்டார். நாமெல்லாம் பட்டிமன்றம் போட்டு வழக்காடு மன்றம் போட்டுலாம் தீர்ப்பு சொல்ல முடியாது. சேக்கிழார் பெருமான் ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கே கொடுத்துட்டார். நீங்கள் இந்த ரெண்டு வரலாற்றையும் வைத்துக்கொண்டு எரிபத்த நாயனார் செய்தது சிறப்பா அல்ல புகழ்ச்சோழ மன்னர் செய்தது சிறப்பான்னு கேட்டால், ஐயா ஆளை விட்டுடுங்க அப்படின்னு வணங்கி நின்று ரெண்டு பேரும் செய்ததும் சிறப்புன்னு சொல்லிட்டு நம்ம விலகி நிற்கணும் ஒழிய ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இல்லைங்க இதுதாங்க பெருசு இல்லை அதுதான் பெருசு. ஏன்? அந்த தொண்டினுடைய உண்மை நிலையை அறிந்திருப்பவர் ஒரே ஒருத்தர் தான். அவர் யாரு? அவர் தாங்க நம்பர். அவன் தான் அறிந்திருக்கிறான். அதாங்க சொன்னார், நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர் தாம் அளக்கில் அன்றி நீளும் இத்திருத்தொண்டு. இந்த சொல்லுல என்ன சொன்னாரு? இது எரிபத்தரோடும் புகழ்ச்சோழரோடும் முடிந்து விட்டது என்று நினைந்து விடாதீர்கள். சேக்கிழார் காலம் வரைக்கும் இல்லை, இன்றைய 21ஆம் நூற்றாண்டிலும் கோல எங்கேனும் ஒரு அடியவர்கள் இந்த அன்பு உடையவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். எனவே தொண்டு என்பது முற்று பெறுவது அல்ல, அது நீண்டிருப்பது. நீளும் தொண்டின் நீர்மை நினைக்கில் ஆர் அளக்க வல்லார்னார். ஒருவரும் இல்லை என்பதே விடை. கேள்வி அதுதான், ஆர் அளக்க வல்லார்? விடை எப்படி எழுதலாம்? நான் அளந்து விடுவேன் சொல்ல முடியுமா? என்ன சொல்ல முடியாது. யார் அளக்க வல்லார்? அளக்க வல்லவர் ஒருவரும் இல்லை என்பது விடை. எவ்வளோ பெரிய நிலை சொல்லி. அதனால தான் களிற்றுப்படியார் என்கிற ஞான சாத்திரம் சொல்லுச்சுங்க. கண்ணப்பர் சென்று காலத்திநாதரை வணங்குகிறார். அங்கே நடந்த வரலாறெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது. அவர் கேட்டார், கண்ணப்பருடைய அன்பை யார் அறிவார்னார். அவர் சொன்னார், 2 பேருக்கு தெரியுமையான்னார். ஒன்று கண்ணப்பர் அறிவார், மற்றொன்று காலத்தியார் அறிவார். வேற யாருக்கும் தெரியாதியான்ட்டார். சிவகாமி ஆண்டார் மறைஞ்சு நின்றான், அவருக்கு தெரியுமாயா? அவருக்கெல்லாம் தெரியாது. நாம தான் படிக்கிறோமே, நாம தான் தெரிஞ்சுக்கிட்டோமா? இல்லை.
எனவே கண்ணப்பர் அன்பை காலத்தியார் அறிவார், கண்ணப்பர் அறிவார். கொடுத்தவருக்கும் வாங்கினவனுக்கும் தாங்க தெரியும். வேடிக்கை பார்க்குற நமக்கு என்ன தெரிய போகுது? சொன்னவர் யாருங்க? திருக்களிற்றுப்படியாரினுடைய ஆசிரிய பெருந்தகை. ஞான சாத்திரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த நூல் சொல்லுகிறது, கண்ணப்பர் அன்பை நாம் சொல்ல இயலாதுன்னர். அதுபோல இந்த இடத்துல நீங்கள் அதுக்குரிய அரண் சேர்க்கக்கூடிய பாட்டு இந்த பாட்டு. நம்பன் அளக்கில் அவனுக்குத்தான் தெரியும், வேறு யாரும் அளந்து சொல்பவருக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அருளி செய்திருக்கிறார். தேனாரும் தன் பூங்கொன்றை செஞ்சடையவர் பொற்றாலில் ஆனாத காதல் அன்பர் எரிவத்தர் அடிகள் சூடி வா நாளும் தேவர் போற்றும் மன்றுளார் நீரு போற்றும், வானாலும் தேவர் போற்றும் மன்றுளார் நீரு போற்றும், ஏனாதிநாதர் செய்த திருத்தொழில் இயம்பலுற்றேன். வரலாற்றை நிறைவு செய்து காட்டுகிறார். தேனாரும் பூங்கொன்றை, தேன் நிறைந்ததாகிய குளிர்ந்த மலராகிய கொன்றை. எனவே தேனாரும் தன் பூங்கொன்றை செஞ்சடையவர் பொற்றாலில், செஞ்சடையப்பர் சிவபெருமானுக்கு பேரு செஞ்சடையப்பர்னு ஒரு பேருண்டு. திருப்பனந்தாளில் இருக்கிற பெருமானுக்கு செஞ்சடையப்பர்னு பேருங்க. அல்ல, செஞ்சடையப்பருடைய பொற்றாலில் ஆனாத காதல். இந்த காதல் எப்படிப்பட்ட காதல்? மாறாதது, வற்றி போகாதது. எனவே இந்த காதல் ஆனாத காதல்னர். ஆனாத காதல் அன்பர் எரிபத்தர் அடிகள் சூடி. நீங்கள் காரைக்கால் அம்மையார் இந்த சொல்ல பயன்படுத்திப்பாங்க. ஆனாத காதலோடு அந்த பெருமானுடைய திருவடியை சென்று சேருவார்கள், பேராத காதல் பிறந்தும்பர். அது அந்த அற்புத திரு அந்தாதியினுடைய கடைசி பாட்டை படிச்சிங்கன்னா அந்த சொல் வச்சிருப்பார், ஆனாத காதலோடும்பர். அதான் இங்கே சொன்னார். எனவே ஆனாத காதல் அன்பர் எரிபத்தர் அடிகள் சூடி, வானாலும் தேவர் போற்றும் மன்றுளார். வானில் இருக்கக்கூடிய தேவர்கள் போற்றுகின்ற தில்லை மன்றுள் ஆடுகிற பெருமானினுடைய திருநீரு போற்றும் அன்பர் ஏனாதிநாதர். எனவே நீரு போற்றும் ஏனாதிநாதர் செய்த திருத்தொழில் இயம்பலுற்றேன் என்று இந்த வரலாற்றை நமக்கு நிறைவு செய்து காட்டுகிறார். ஆக நம்முடைய எரிபத்த நாயனாருடைய வரலாற்றை நிறைவு செய்து திருநீற்று நெறியை பாதுகாத்த ஏனாதிநாதருடைய திருத்தொழில் இயம்பலுற்றேன் என்று அடுத்த வரலாற்றை நமக்கு தோற்றுவாய் செய்திருக்கின்றார். நாமும் சேக்கிடார் பெருமான் திருவாக்கின் வண்ணமாக எரிபத்த நாயனாரையும் புகழ்ச்சோழரையும் சிவகாமி ஆண்டாரையும் பணிந்து அடுத்ததாக ஏனாதிநாதருடைய வரலாற்றை சிந்திக்க முற்படுவோம். நம்பி ஆரூரர் பெருமான் திருத்தொண்டத் தொகை என்கிற திருப்பதிகத்தில் ஏனாதி நாதந்தன் அடியார்க்கும் அடியேன், ஏனாதி நாதந்தன் அடியார்க்கும் அடியேன். ஏனாதி என்பது நாயனாருடைய பெயர், ஏனாதிநாதர் என்பது அவருடைய பெயர். அப்படி ஏனாதிநாதரை வணங்குகின்ற அடியவர்கள் யாரோ அவருக்கெல்லாம் நான் அடியேன். இதுதான் சுந்தரமூர்த்தி சாமிகள் சொன்ன குறிப்பு. நீங்கள் இதில் ஏதாவது வேறு என்ன குறிப்பு இருக்குன்னு பாருங்கள். பெயரை தவிர வேறு ஒன்றையும் காணோம். அவருடைய ஊர் சொன்னாரா, அவருடைய குலம் சொன்னாரா, அல்லது அவருடைய கொடை சொன்னாரா, அல்லது அவருடைய வீரம் சொல்லியிருக்கிறாரா, ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? ஒன்றுமே இல்லைங்க. ஏனாதி நாதந்தன் அடியார்க்கும் அடியேன். இப்போ தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன். திருநீலகண்டர் பெயர் குயவர்னு வந்தாச்சு. இல்லையே என்னாத இயற்பகை, இல்லை என்று சொல்லாத கொடை வந்துருச்சு. இப்படி ஒன்னொன்று நாயன்மார்களை போற்றுகிற விதத்தில் பலவாறு போற்றுகின்றவர். இவரை பற்றி சொல்லும்போது எந்த குறிப்புமே நமக்கு சொல்லலை. ஏனாதிநாதர் என்பது பெயர், அவருக்கு நான் அடியேன். அவரை வணங்குற அடியவருக்கெல்லாம் அடியவன். ஏனாதிநாதந்தன் அடியார்க்கும் அடியேன். இதுதான் நமக்கு திருத்தொண்ட தொகை தருகின்ற செய்தி. சேக்கிழார் பெருந்தகை இதை வைத்து வரலாற்றை நமக்கு விரித்து தருகிறார் அம்பலவான பெருமானுடைய கருணையினால. புண்டரிகம் பொன்வரை மேல் ஏற்றி
புவி அளிக்கும் தன் தரள வெண்கவிகை தார் வளவர் சோநாட்டில் வண்டரை பூஞ்சோலை வயல் மருத தன் பனை சூழ்ந்து எண் திசையும் ஏரிய சீர் எயின் மூதூர் எய்னனூர். புண்டரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல் தாமரை அப்படின்னு சொல்ல இல்லைங்களா, அது. எனவே புண்டரிகம் பொன்வரை மேல் ஏற்றி அப்படின்னு சொல்வது. இங்கே புண்டரிகம் என்பதுக்கு இன்னொரு பொருள் உண்டு. இங்கே புண்டரிகம் என்பது வடமொழியில் வருகிற சொல்லுங்க. தமிழுக்கு வரும்போது தாமரையினுடைய அக இதழ் பகுதியாக பொகுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க புண்டரிகம் என்பது. இங்கே புண்டரிகம் என்பது புலிக்கொடிக்கு புலிக்கொடியைத்தான் அவ்வாறு சொல்லியிருக்கிறார். ஏன்னா பொன்வரை மேல் இமயமலை மீது ஏற்றி புவி என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணை பாதுகாத்த சோழர்கள். அப்போ இமயமலையின் உச்சியிலே சென்று தங்களுடைய கொடியை நிலைநாட்டியவர்கள். அப்போ புண்டரிகம் என்பதற்கு புலி கொடி என்று பொருள். எனவே புலிக்கொடியை இமயமலையின் மீது ஏற்றி இந்த மண்ணுலகத்தை பாதுகாத்த இந்திய திருநாடுன்னு இன்றைக்கி நாம் சொல்லுகிறோம். அன்றைய காலத்தில் இமயமலை வரைக்கும் சோழர்கள் ஆண்டு இருக்கிறார்கள், அதையும் கடந்து போயிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த இமயமலையை சொல்லுகிறார். வெண் கவிகை தார் வல்லவர் சோநாட்டில், அவர் மிக பறந்திருக்கக்கூடிய அந்த நாட்டில் வண்டு அரை பூஞ்சோலை, வண்டுகள் வந்து ரீங்காரமிட்டு கொண்டிருக்கின்ற சோலை உடைய வயல் மருத தன் பனை சூழ்ந்து, வயலும் பண்ணை சூழ்ந்திருக்கக்கூடிய, பண்ணை என்பது ஒரு எழுத்து இடை குறைந்து பனை என்று இடம்பெற்றிருக்கிறது. மருத தன் பனை, மருதம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலத்தில் குளிர்ச்சி பொருந்திய பண்ணை சூழ்ந்து எண் திசையும் ஏரிய சீர், 8 திசைக்கும் சீர் பெருமை, 8 திசையும் பெருமை பெற்று இருக்கிற ஊர் எயின் மூதூர் எய்னனூர் அப்படின்னார். எனவே சோநாடு சோழ நாட்டுக்கு சோநாடுன்னு ஒரு பேர் உண்டு. சோநாட்டில் எய்னனூர் என்கின்ற திருத்தலம், அந்த திருத்தலத்தில் எப்படி இருக்கிற அந்த தலம்னார். நாட்டு சிறப்பை சொல்லி முடிச்சுட்டு நகர சிறப்புக்கு வரார். வேழக்கரும்பினோடு மென் கரும்பு தன் வயலில் தாழக் கதிர்சாலி தானோங்கும் தன்மையதாய் வாழக்குடி தலைத்து மன்னிய அப்பொற்பதியில் ஈழக்குலச் சான்றனார் ஏனாதி நாதனார். வேழ கரும்பினோடு மென்கரும்பு, கரும்பில் 2 வகை உண்டு. வேழக்கரும்பு என்று சொல்லக்கூடிய கரும்பு ஒன்று, மென்கரும்பு. அப்போ இது மென்கரும்பு என்பதனால வேழக்கரும்பு என்னது, கடினமாக இருக்கக்கூடிய கரும்பு. அப்படி 2 வகையான கரும்பு. அப்படி 2 வகையான கரும்பும் வயலில் இருக்கிறதா. வேழக்கரும்பினோடு மென்கரும்பு தன் வயலில் தாழ கதிர்சாலி தான் ஓங்கும் தன்மையதாய். கரும்பை விட நெல் உயரமாக இருக்குதுங்களாம், பார்த்துக்கொள்ளுங்க. கரும்பு தாழ கதிர்சாலி தான் ஓங்கும் தன்மையதாய் அப்படின்னு என்ன பொருள்? கரும்பை விட நெல் மிகுதியாக பயிரிட்டு இருக்கக்கூடிய சோழ நாடு. அந்த கரும்பு தாழ ஓங்கி நிற்கிறது. அப்போ நீங்கள் என்ன வளர்ச்சியில் ஓங்கி நிற்கிறன்னு ஒரு பொருள் எடுத்துக்கொள்வதல்லங்க. ஏன்னா நீங்கள் முன்னையே நமக்கு ஒரு சொல்வார், கரும்பை நெல்லை பார்க்கும்போது கரும்பு போல் இருந்தது, கரும்பை பார்க்கும்போது கரும்பு மாதிரி இல்லைம்பார். அப்படி ஒன்றொன்று வளர்ந்து அவ்வளவு செழிப்பாக இருந்தது என்று சொல்வார். அது மாதிரி இங்கே தாழ இது வயலில் கரும்பு தாழ கதிர்சாலி தான் ஓங்கும் தன்மையதாய், அதிகமாக பயிரிடப்பட்டு இருப்பதனாலும் இந்த மக்கள் வாழ்வதற்குரியது, வாழ குடி தழைத்து, வாழ்வதற்குரிய குடிகள் தழைத்து மன்னிய அப்பொற்பதியில், அந்த அழகான இயற்கை வளமுடைய அந்த தலத்தில் ஈழக்குலச் சான்றனார் ஏனாதிநாதனார். இங்கே சொல்லும்போது ஈழக்குலம் என்று சொல்லக்கூடிய மரபை ஒன்றை சொல்லி சான்றனார் என்று குறிப்பிடுகிறார். அது ஒரு உட்பிரிவுக்கு சொல்லக்கூடிய ஒன்று. சிவகவிமணி அவர்கள் இந்த இடத்துக்கு ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருப்பாங்க. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்பகுதிகளில் மரத்தின் மீது ஏறி அந்த மரங்கள், பனைமரம் போன்றவற்றையெல்லாம் சீர் செய்து அதனுடைய பகுதிகளில் அந்த குலை முதலானவற்றை வெட்டி பராமரிக்கக்கூடிய ஒரு பணியாளர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு சான்றனார் என்று சேக்கிழார் சொல்லுகிறார். மக்கள் வழக்கில் அப்படி சொல்லுகிற வழக்கம் இருக்காதுங்க. சானார் என்று ஒரு சொல்லுகிற வழக்கம் உண்டு.
அந்த பேர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி ஒரு வழக்கம் உண்டு. இங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. கொங்கு நாட்டில் அப்படி சொல்லுகிற வழக்கம் உண்டு. மரம் ஏறி இறங்குறவங்களுக்கு சாணார் என்று ஒரு பெயர் உண்டு. அது கிராமத்தில் மக்கள் சொல்லும்போது அப்படி சொல்லுகிற வழக்கம். ஏன்னா நமக்கு அப்படி ஒரு குலத்தை சொல்லக்கூடாது, நம்ம புரிந்து கொள்வதற்காக இந்த இடம். எனவே அந்த சாணார்னு சொல்லலைங்க, சான்றானார். ஐயா, நீங்கள் குலத்தை வைத்து எடை போட்டு விடாதீர்கள் என்பதற்காக எச்சரிக்கை செய்துட்டார். எனவே சான்றனார் யாரு? ஏனாதிநாதனார். அவர் எப்படிப்பட்டவர்? தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாட்டின், தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாட்டின் நன்மை கண் நின்ற நலம் என்றும் குன்றாதார், மன்னர்க்கு வென்றி வடி வாட்படை பயிற்றும் தன்மை தொழில் விஞ்சையில் தலைமை சார்ந்து உள்ளார். இந்த ஏனாதிநாதர் எத்தகையவர் அப்படின்னு கேட்டால், தொன்மை திருநீர். திருநீர் என்பது மிக பழமையானதுங்க. தொன்மை திருநீற்று தொண்டு, திருநீற்றை போற்றுவதும் வணங்குவதுமாகிய தொண்டு புதிதாக வந்ததல்ல, பழமையான தொண்டா. தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாடு. திருநீற்று தொண்டினுடைய வழிபாடு அப்படின்னா திருநீறு பூசியவர்களை வணங்குவதே தனது வழிபாடாக கொண்டிருப்பது. அந்த திருநீறு பூசியவர் வணங்குவது என்பது ஏதோ இவர் புதுசாக செஞ்சிட்டார்னு நினைக்காதீங்க, இவருக்கு முன்னையே அது இருக்குது. அது தொன்மை திருநீற்றின் தொண்டின் வழிபாடு. அப்படிப்பட்ட அந்த வழிபாட்டின் நன்மை கண் நின்ற நலம் என்றும் குன்றாதார். எனவே திருநீறு பூசியவரை கண்டால் வணங்குகின்ற பக்குவம் உடையவர் ஏனாதிநாதனார். அந்த நிலையில் இவர் என்ன பணி செய்தார்? இது உயிருக்குரிய ஊதியம். அடியார்களை காணும்போது, வேடத்தை காணும்போது வணங்குவது உயிருக்குரிய ஊதியம். இந்த உடம்புக்கு என்னையா ஊதியம்னார்? மன்னருடைய படை வீரர்களுக்கு போர் பயிற்சி கற்றுத்தருகின்ற ஆசிரியர். அதை சொன்னார், மன்னர்க்கு வென்றி வழிபாட்படை பயிற்றும் தன்மை தொழில் விஞ்சையில் தலைமை சார்ந்துள்ளார். அந்த போர் தொழிலை கற்றுத்தருகின்ற ஆசிரியராக அதில் சிறந்த முறையில் பணி செய்து வருகிறார் ஏனாதிநாதர். அப்படி செய்து கொண்டு வருகிற நிலையில் வாளின் படை பயிற்றி வந்த வளம் எல்லாம் நாளும் பெருவெறுப்பால் நன்னும் கடப்பாட்டில் தாளும் தடமுடியும் காணாதார் தம்மையும் தொண்டு ஆளும் பெருமான் அடித்தொண்டர்க்கு ஆக்குவார். என்ன செய்தாரு? இந்த வாட்பயிற்சி என்று சொல்லக்கூடிய போர் பயிற்சியை கற்றுத்தருகின்றார். அதனால் மன்னர் மனம் உவந்து நிறைய செல்வம் கொடுப்பார். அப்படி கொடுக்கின்ற செல்வத்தை எல்லாம் இறைவனுக்கும் அடியார்களுக்கும் கொடுத்து விடுவார். அப்போ அவர் வயிற்றுக்கு என்னையா செய்திருப்பார்? அவருக்குன்னு ஒரு நிலம் இருந்துச்சு, அந்த நிலத்தில் உழுது அந்த விளைவில் என்ன வருகிறதோ அது தன் வாழ்க்கைக்கு. மன்னர் கொடுத்த அந்த பயிற்சிக்காக கொடுத்த செல்வமெல்லாம் சிவனடியார்களுக்கு. இதாங்க நாயன்மார்கள் கடைபிடித்து வந்த நெறி. நாமெல்லாம் எப்படியா பண்ணுவது அப்படின்னு கேட்டால், சம்பளம் வரும்போது வீட்டுக்கு கொடுத்துடலாம், போனஸ் வரும்போது சாமி கொடுத்துடலாம். ஒரு யோசனை தான் இல்லைங்களா? அப்படி ஒரு முறை. அல்லது என்ன பண்ணலாம், 8 மணி நேரம் வேலை செய்யும்போது வீட்டுக்கு ஓவர் டைம் பார்க்குற அன்னைக்கு சாமி கொடுத்துடலாம். இது தொண்டு செய்வதற்கு மனம்தான் வேண்டுங்க, வழி தானாக கிடைச்சிரும். செய்யணும்னு நினச்சிங்கன்னா போதும். அந்த நிலை தான் நமக்கு அடிப்படையானது. எனவே நாயன்மார்கள் உழைப்பை செய்தார்கள். அந்த உழைப்பின் வரக்கூடிய ஊதியத்தை 2ஆக பிரித்து கொண்டாங்க. உயிருக்கு ஊதியம் ஒன்றும் உடலுக்கு ஊதியம் ஒன்றுமாக எடுத்துக்கொண்டார்கள். 2ஐயும் செய்து வந்தாங்க. நான் இறைவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று அவங்க எந்த வேலையும் செய்யாமலாம் இருக்கல. அது சமய குறவர்களுக்கு மட்டும்தான் அங்கே பொருந்தும். அது அவங்க ஆச்சாரியர்கள், அவங்க போய் ஒரு வேலை செஞ்சாங்கன்னா நம்ம பார்க்க முடியாது. ஆனால் நாயன்மார்கள் அவங்கவுங்க, உழவர் உழவு தொழில் செய்தார், மண்பாண்டம் செய்தவர் மண்பாண்டம் செய்து கொண்டிருந்தார். அப்படி அவங்கவுங்க என்ன தொழில் இருந்தோ அந்த தொழிலை செய்து கொண்டிருந்தார்கள். எனவே தொண்டு என்று வருகின்ற பொழுது நமக்கு நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய உடல் சூழலுக்கும் என்ன வாய்க்கப் பெறுகிறதோ அந்த பணியை செய்யலாம். எனவே அது உடலுக்குரிய ஊதியம் ஒன்றும் வேண்டும்,
உயிருக்குரிய ஊதியத்தையும் தேடிக்கொள்ள வேண்டும். நீங்கள் ரெண்டையும் விட்டுட்டு கடைசியாக பார்த்துக்கலாங்க, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்து கொள்ளலாம் அப்படிலாம் கருதக்கூடாது. வாழ்க்கையில் நமக்கு இறைவன் இந்த வாழ்வை தந்திருக்கிற பெருமானுக்கு நன்றாக இருக்கின்ற காலத்திலேயே நாம் ஏதாவது செய்ய வேண்டும். எல்லாம் தளர்ந்து போய் காது கேட்கல, கண்ணு தெரியல, நாடி தளர்ந்து போச்சு, ஏதாவது பண்ணலான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. எல்லாம் நல்லா இருக்கிற காலத்தில் செய்யணும். அதனால தான் உரையும் பாட்டும் தளர்வெய்தி உடம்பு மூத்த போதின் கண் என்றார் ஞானசம்பந்த பெருமான். எல்லாம் தளர்ந்து முடிஞ்ச பிறகு நான் ஏதாவது நீ சும்மா உட்காந்துருங்க போதுன்னு சேரை போட்டு உட்கார வைக்கலாம், அவ்வளோதான் செய்யலாம். எல்லாம் தளர்ந்த பிறகு நல்லா இருக்கும்போது வந்தால் என்ன சொல்லலாம், ஐயா நீங்கள் கொஞ்சம் கூட்டுங்க, 2 பூ பறிங்க, சாமிக்கு தொடுங்க, ஏதாவது உழவாரம் செய்கிறோம் கழுவி விடுங்க, ஏதாவது செய்ய சொல்லலாம். நம்ம வரும்போதே கை வலி கால் வலி இடுப்பு வலியோடு வந்தோம்னா ஏதாவது செய்யட்டுங்களா அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் சும்மா உட்காந்திங்கன்னா போதுங்க அப்படின்னு தான் சொல்லணும். வேற என்ன செய்ய முடியும்? எனவே நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கிற காலத்திலேயே இறைவனுக்கு தொண்டுபட்டு விட வேண்டும். வயது தளர்ந்து மூப்பு வந்த பிறகு வருவதல்ல, நல்ல உடல் வலிமை இருக்கிற காலத்திலேயே பெருமானுக்கு ஆட்பட வேண்டும். அதைத்தான் நம்முடைய சமயம் நமக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய சமய குறவர்கள் அந்த உண்மையைத்தான் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே வாளின் படை பயிற்றி வந்த வளம் எல்லாம் நாளும் பெருவிருப்பால் நன்னும் கடப்பாட்டில் தாளும் தடமுடியும் காணாதார் தம்மையும் தொண்டு ஆளும் பெருமான் அடித்தொண்டருக்கு ஆக்குவார். அப்படி செய்து கொண்டே இருந்தாருங்க. மனம் உவந்து தொண்டர்களுக்கு செய்தார். இறைவனுக்கு செய்ய செய்ய பெருமை தானாக வந்து சேரும். நாம் தேடி போவதில்லை, அது தானாக வரும். அப்படி அந்த பெருமை வளர்ந்து வருவதை கண்டு அவருடைய ஊரில் இன்னொருத்தன் இருந்தான். அவனால் அதை பொறுத்து கொள்ள முடியல. சொல்றாரு பாருங்க, நல்லார்களும் போற்றும் நன்மை துறையின் கண் எள்ளாத செய்கை இயல்பின் ஒழுகும் நாள் தள்ளாத தங்கள் தொழில் உரிமை தாயத்தின் உள்ளான் அதிசூரன் என்பான் உளன் ஆனான். நம்முடைய ஏனாதிநாதர் செய்கின்ற பணி நல்லார்களும் போற்றும் நன்மை துறையின் கண். ஆக நல்லாற்று எம்பெருமான் சொல்றோம் இல்லைங்களா, அந்த நல்லாறு நல்லார்களும் போற்றும் நன்மை துறையின் கண். நலமுடைய நிலையிருக்கக்கூடிய பெரியவர்களெல்லாம் ஏனாதிநாதருடைய செயலை கண்டு அவர் மாணவருக்கு கற்றுத்தருகின்ற பயிற்சியாகட்டும், தொண்டர்களுக்கு செய்கிற திருத்தொண்டாகட்டும், இரண்டிலும் சிறந்து விளங்குவதைக் கண்டு அவருக்கு நாளும் நாளும் பெருமை வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி வருவதைக் கண்டு எல்லோரும் போற்றுகின்ற நிலையில் நாயனாருடைய செயல் எப்படி இருந்தது? எள்ளாத செய்கை. யாராவது ஒருத்தர் என்னங்க இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியாத வண்ணமாக அவருடைய செயல் இருந்தான். எள்ளாத செய்கை இயல்பின் ஒழுகும் நாள். இப்படி அவர் நாளும் நாளும் எள்ளாத செய்கையை செய்து கொண்டிருக்கும் போது தள்ளாத தங்கள் தொழில் உரிமை தாயத்தின் அந்த எயினனூர் என்ற ஊரில் இன்னொருத்தன் இருந்தான். அவன் யாரு அப்படின்னு கேட்டால், இவரோடு ஒக்க இருக்கக்கூடிய நிலையுடையவன். அவனை நீங்கள் தள்ளிலாம் வைக்க முடியாது. ஏன்? இவரோடு இவருடைய மரபுக்கு உரியவன். அதுதான் தாயாதி என்று சொல்வது. அப்போ எப்படி இருக்கும்? அண்ணன் தம்பின்னு அர்த்தம், வேற ஒன்று பங்காளி தான், வேற ஒன்று அப்படி சொல்ல முடியும். நம்ம இன்னைக்கு நம்ம வழக்கில் சொன்னால் என்ன சொல்ல, நம்ம பங்காளி வந்துட்டாரியா அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. அதுபோல் இவருடைய தந்தை அல்லது தந்தையின் தந்தை அந்த ஊரில் போர் பயிற்சி கற்றுக் கொடுத்துருப்பார். இப்போ அதுக்கப்புறம் யார் வந்திருப்பா? 2 பசங்க இருந்தாங்க. நீ ஒன்று பண்ணுப்பா, ஆளுக்கு ஒரு பக்கம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. என்ன அவருக்கு மட்டும் கூட்டம் போயிட்டே இருக்குது அப்படி? யாரு? தன் உடன் பிறந்திருக்கக்கூடிய ஒருவர், அதான் தாயாதி அப்படின்னார். தள்ளாத தங்கள் தொழில் உரிமை தாயத்தின் உள்ளான். அவன் பேர் என்ன? அதிசூரன் என்பான் உளன் ஆனான். அந்த அதிசூரன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தான் அந்த ஊரில் இருந்தான். அவன் என்ன செய்தான்னாரு, நம்முடைய ஏனாதிநாதருக்கு வருகின்ற நிலையை கண்டு அவனால் பொறுத்து கொள்ள முடியலைங்க. என்ன, அவர் தான் போர் பயிற்சி கற்றுத்தராரா என்ன? நான் கற்றுக் கொடுக்கலையா என்ன? அவரையே எல்லாம் பாராட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்று ஒரு உணர்வு அவனுக்கு வருகிறது. இது எதனால் வரும்? மற்றவர் வளர்ச்சியை காணும்போது ஏற்படுகிற பொறாமையினால் வருவது.
அதுதான் சொல்ல போறார். மற்றவனும் கொற்ற வாட்படை தொழில்கள், மற்றவனும் கொற்ற வடிவாட்படை தொழில்கள் கற்றவர்கள் தன்னில் கடந்து உள்ளார் இல்லை என்னும் பெற்றிமையான் மாநிலத்து மிக்க பெருமிதம் வந்து உற்று உலகில் தன்னையே சால மதித்து உள்ளான். என்ன சொன்னாரு? இந்த அதிசூரன் எப்படிப்பட்டவன்? அவனும் வாட்பயிற்சி கற்றுத்தருபவன் தான். ஆனால் அவனுக்கு என்ன நினைப்பு தெரியுங்களா? என்னை போல கற்றுக் கொடுக்கிறவங்க இந்த உலகத்தில் இல்லை. அதான் சொன்னார், கற்றவர்கள் தன்னில் கடந்துள்ளார் இல்லை என்னும். ஐயா, அந்த உலகத்தில் என்ன மாதிரி கற்றுத்தர உலகத்தில் ஆள் உண்டா என்ன அப்படின்னு தன்னையே சால மதித்துள்ளான். இதாங்க தற்பெருமைன்னு அர்த்தம். இறைவனுடைய அருள் பெறுபவர்களுக்கு தற்பெருமை இருக்கக்கூடாது. தற்பெருமை இருந்தால் இறைவன் அருளுக்கு நாம் ஆளாக மாட்டோம். பெருமைக்கு ஆளாகலாம், இறைவனுக்கு ஆளாக முடியாது. அதனால் இங்கே சொன்னார், இவன் தன்னையே சால மதித்திருக்கிறான்னார். அதனால் என்ன பண்ணுனான்னார்? தானாள் விருத்திகட தங்கள் குலத்தாயத்தின் ஆனாத செய் தொழிலாம் ஆசிரியத்தன்மை வளம் மேனாலும் தான் குறைந்து மற்றவர்க்கே மேம்படலால் ஏனாதி நாதர் திறத்து ஏலா இகல் புரிந்தான். இந்த அதிசூரன் என்ன பண்ணா? தன்னைத்தானே சால மதித்து கொண்டு இருக்கின்ற நிலையில் தானால் விருத்தி கெட, நாளும் நாள் என்னாச்சுன்னார், பயிற்சிக்கு வருகிற மாணவருடைய எண்ணிக்கை அதிசூரனிடத்தில் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அவர்கிட்ட கூட்டம் கூடிக்கிட்டே இருக்குது. என்னையா அது, நானும் தான் கற்றுக் கொடுக்குறேன், அவருங்க என்ன, அவர் என்னை விட பெருசாக சொல்லி கொடுத்துட்டாரு, அங்கேயே கூட்டம் போயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு என்ன பண்ணா? ஏதாவது ஒரு பார்க்க அவனுக்கு பொறுத்து கொள்ள முடியல. அதான் சொன்னா, தான் நாள் விருத்தி கெட தங்கள் குலத்தாயத்தின் ஆனாத செய்தொழிலாம் ஆசிரியத்தன்மை. எனவே அந்த போர் பயிற்சியை கற்றுத்தருவது அவர்களுக்குரிய மரபு. அந்த மரபில் நின்று அந்த பணி செய்த நிலையில் மேனாலும் தான் குறைந்து மற்றவர்க்கே மேம்படலாம். இவனுக்கு எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வர ஏனாதிநாதருக்கோ வளர்ந்து கொண்டே செல்வதை கண்டு என்ன பண்ணான்? ஏனாதிநாதர் திறத்து ஏலா இகல் புரிந்தான்னார். ஏலானா பொருந்தாதன்னு அர்த்தம். அவன் ஏதாவது இப்படி நினைப்பதுக்கு ஏதாவது காரணம் இருந்தால் பரவாயில்லைங்க, ஒன்றுமே இல்லாமல் அவர் மேலே பொறாம கொண்டான். ஏலா இகல் புரிந்தான். இகல் என்பதுக்கு பகைத்தன்மை. நீ என்னமோ பெரிய ஆள்னு உங்கள்கிட்டயே எல்லா கூட்டம் வந்துட்டு இருக்கிறாங்க, ஏன் நான்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? எப்போ எங்கேயாவது பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? 2 பேரும் ஆசிரியராக பணியாற்றுகிறார்கள். ஒரு கற்பனை செய்து பாருங்க, அந்த ஊரில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஏனாதிநாதரும் போகிறாரு, இவனும் போனான் அதிசூரனும். 2 பேரும் பக்கத்து ஏன்னா 2 பேரும் பங்காளிகள் தானே. அவன் கூப்பிட்டு 2 பேர்த்துக்கு ஒரே மதிப்பு தானே கொடுத்துருப்பாங்க. பக்கத்து இருக்கையில் உட்கார்ந்தா என்ன சொல்லுவான்? என்னமோ நீ என்னமோ சொல்லாத பயிற்சி கற்று தரையாற்றுக்குது, உங்கள்கிட்ட மட்டும் கூட்டம் வந்துகிட்டே இருக்குது, நான்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? எப்போ அதுக்கு நான் என்னப்பா பண்ணட்டும்? இப்படி தானங்க நடந்திருக்கும். நடந்த நிகழ்ச்சி என்ன வந்திருக்கும்? இப்படி ஏனாதிநாதர் மீது தேவையே இல்லாமல், காரணமே இல்லாமல் அவர் மீது ஒரு பொறாமை கொண்டானுங்க அதிசூரன். அதாங்க சொன்னார், ஏலா இகல் புரிந்தான். எனவே அவர் மீது பொருத்தமில்லாத வண்ணம் ஒரு பகையை வளர்த்து கொண்டான் அதிசூரன். இந்த பகை அவனுக்குள்ள வளர்ந்தது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழுக்காறு காரணமாக, பொறாமை காரணமாக. இது நம்முடைய வள்ளுவ பெருமான் ரொம்ப அழகாக அதெல்லாம் சொல்லியிருப்பார். எனவே அந்த வகையில் இங்கே சொல்லுகின்ற நிலையில் அது சொன்னார். இவ்வாறு ஏலா இகல் புரிந்தான். இப்படி மனத்தின்கண் அழுக்காறு உடையவர்கள் என்ன நிலை பெறுவாங்க அப்படின்னு கேட்டால், நம்முடைய திருவள்ளுவ பெருமான் சொல்வார், யாருடைய நெஞ்சத்தில் அழுக்காறு இருக்கிறதோ அவ்விடத்தில் திருமகள் வாசம் செய்ய மாட்டாள் அப்படிம்பார். ஏன்? அவள் தன்னுக்கு பதிலாக தன்னுடைய அக்காவை கையை காட்டிட்டு போயிடுவார்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாருங்க. அழுக்காறு அவ்விடத்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வை காட்டிவிடும். தவ்வைனா மூத்தவள்னு பேர். திருமகளுக்கு மூத்தவளுக்கு ஒரு பேர் இருக்கிறது, அதெல்லாம் சபையில் சொல்வதில்லை இல்லைங்களா? நான் உனக்குன்னு ஒரு ஆள் இருக்கிறான், அங்கே போய் இருப்போ
அப்படின்னு இவ வெளியே போயிடுவாளாம். யாரு? செய்யவள். செய்யவள்னா திருமகள். யாருக்கு? அழுக்காறு உடைய நெஞ்சு உடையவருடைய இடத்துல திருமகள் வாசம் செய்வதில்லை. அவளுக்கு ஒரு சகோதரி இருக்கிறார், மூத்தவள் இருக்கிறாள். நீ போய் உட்காருக்கு சரியான ஒரு ஆள் இருக்கிறான் போன்னு சொல்லி இவ வெளியே போயிடுவாராம். எப்போ சொன்னார்? வள்ளுவ பெருமான் சொல்லுகிறாருங்க. எனவே அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்று வள்ளுவ பெருமான் அறத்தை வலியுறுத்தும் போது அழுக்காறு இல்லாது இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். இப்போ இவனுக்கு தேவையே இல்லாது அவருடைய வளர்ச்சியை கண்டு இந்த பொறாமை காரணமாக அவரிடத்தில் பகமை கொண்டிருக்கிறான் அதிசூரன். இந்த நிலையில் என்ன நடைபெறுகிறது என்பதை அடுத்த வகுப்பிலே காண்போம் என்று சொல்லி இறைவனுடைய திருவருளால் இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்தெழுத்து பெருவெழு. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் 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 திருச்சிற்றம்பலம்.